सच्चिदानन्द परब्रह्मा पुरुषोत्तम परमात्मा श्री भगवती समेता श्री भगवते नमः. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு நோயாளி ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறாங்க. மருத்துவர்கள் மருந்து, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோ தெரப்பி, முத்ரா, ரேக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து குணப்படுத்திட்டு வராங்க. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த சிகிச்சைக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சை, இங்கிலீஷில் அனாட்டமிக் தெரப்பின்னு பேருங்க. இந்த மருத்துவத்தில் மருந்து, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோ தெரப்பி, முத்ரா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போது ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாடி பார்க்க போகிறதில்ல, உங்கள் யாரையும் தொட போகிறது கிடையாது, உங்கள் பேரை கேட்க போகிறதில்ல, உங்கள் நோயை கேட்க போகிறதில்ல, எதுவுமே இல்லாமல் நோயை குணப்படுத்துகிற மாதிரி ஒரு டெக்னிக். அப்போது ஒன்றுமே இல்லைன்னா, மருந்து மாத்திரையும் இல்லை, தொட போகிறது இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க, தொடுவாங்க, தொடு சிகிச்சை. அது கூட இல்லைன்னா எப்படி நோய் குணமாகும் அப்படின்னு சந்தேகம் வரும். இந்த சிகிச்சையில் 4 மணி நேரம் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பேங்க. 4 மணி நேரங்கிறது 6 மணி நேரம். ரொம்ப ஸ்பீடாக பேசினா 4 மணி நேரம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு நாள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால ஸ்லோவாக பேச போகிறேங்க. மொத்தம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் தொடர்ந்து நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். எனக்கு நிறைய பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது சொற்பொழிவெல்லாம் கிடையாதுங்க, ட்ரீட்மெண்ட். அப்போது 6 மணி நேரம் நீங்கள் பேசுகிறத, மைக்கு பிடிச்சி பேசுகிறத நான் கேட்டுட்டா என் நோய் குணமாயிருமா? பாருங்கள், இந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறீங்க, நான் இங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன். இப்படியே தான் நான் பேசிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்கணும். இதுதான் வேலை, இதான் ட்ரீட்மெண்ட். மறுபடியும் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசினா என் நோய் குணமாயிருமா? எனக்கு 30 வருஷமாக சக்கரை நோய் இருக்குது, நான் இன்சுலின் போட்டிருக்கிறேன், இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசினா குணமாயிருமான்னு கேட்பீங்க. குணமாயிரும். உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை உங்களை குணப்படுத்துகிற மருத்துவர் இப்படி தான் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்துவீங்கன்னு சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை இவ்வளோ 1000 ரூபா செலவு பண்ணி தான் குணப்படுத்துவீங்கன்னு சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? நமக்கு தேவை நோய் குணமாகணும். இங்கே யாராவது சர்க்கரை நோயாளி வந்திருந்தீங்கன்னா, இன்சுலின் போடுற பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரிங்க, இன்றைக்கி 5 மணி வரைக்கும் தான் டைம். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறத முழுசாக கேட்டு 5 மணிக்கு அந்த சர்க்கரை நோயாளி கிடையாது. எப்பேற்பட்ட சர்க்கரை நோயாளி தான் பரவாயில்ல, இன்சுலின் போட்டுட்டு இருக்கிற பேஷண்ட் இன்சுலின் போட வேண்டாம். இனிப்பு சாப்பிட்லாம், 5 மணிலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக இனிப்பு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. மறுபடியும் என்னை வந்து பார்க்க வேண்டாம், ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஆச்சரியமாக இருக்கும். அப்போது சக்கரை நோய்க்கு இப்படின்னா மற்ற நோய்களை யோசிச்சு பாருங்கள், எல்லா நோய்க்கும் அதே மாதிரி தான்.
5 மணி நேரம் நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். இதான் ட்ரீட்மெண்ட். பயங்கர சந்தேகம் வரும். அது எப்படி? நான் இத்தனை வருஷமாக எவ்வளவோ டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன், எவ்வளவோ பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சர்க்கரை நோயை இல்லை ஒரு பிபியை இப்படி மைக்கில் பேசினா குணமாயிருமா? மறுபடியும் சந்தேகம் வரும். நான் இல்லைன்னு சொல்லுங்க. உங்கள் சந்தேகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை 5 மணிக்கு அப்புறம் நான் பேசி முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அப்போ நீங்கள் கேட்கலாம். பிரயோஜனமே இல்லை, நான் பேசுகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் அப்போ கேட்கலாம். அதனால் இந்த மருத்துவத்தில் மருந்து மாத்திரை கிடையாது, யோகா கிடையாது, டயட் கிடையாது. 5 மணிக்கு அப்புறம் சர்க்கரை நோயாளி அத்தனை பேர் இனிப்பு சாப்பிட்லாம், பிபி பேஷண்ட் அத்தனை பேர் உப்பு சாப்பிட்லாம், ஹார்ட்டில் யாராக்கெல்லாம் பிளாக் அடைச்சிட்டு இருக்குதோ, கொழுப்பு கட்டி யாராக்கெல்லாம் இருக்குதோ இனிப்பு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்லாம், ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க ஊறுகாய் சாப்பிட்லாம், கத்திரிக்காய் சாப்பிட. இந்த மாதிரி யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது வாழ்க்கை ஃபுல்லாக. ஆச்சரியமாக இருக்கும், மறுபடியும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இந்த மருத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதும் குணமாகிறதும் ஒன்றுங்க. எப்படி இந்த மருத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிறீங்களோ அதுவும் ட்ரீட்மெண்ட் ஒன்று. அதனால் மறுபடியும் நான் இந்த மருத்துவத்தை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மருத்துவத்தில் ஒன்றுமே கிடையாது, நான் பேசுகிறத கேட்குறதா மருத்துவம். அவங்கவுங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒவ்வொரு நோய் பற்றி சொல்லணும், என்னோட நோய் நான் 5 வருஷமாக இந்த நோய் இருக்குது இப்படி அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனால் குறைஞ்சது 10-15 நிமிஷம் நம்ம பேசுவோம். அது கூட வேண்டாம். யாராருக்கெல்லாம் என்னென்னமெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க வந்திருந்தாலும் சரி, எந்த டாக்டர் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்னமெல்லாம் சந்தேகம் இருக்கோ ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. நான் பேசி முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா ஒருவேளை யாராருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். எத்தனை டவுட் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் கேள்வி கேட்பதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு தெரியும், அதுக்கு பதில் சொல்கிறது நான் வந்திருக்கிறேன். நடுவில் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் 5 மணிக்கு நான் முடிச்சிருவேங்க. 5 மணிலிருந்து யார் வேணால் எவ்வளோ சந்தேகம் வேணாலும் கேட்கலாம், அத்தனை சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியுங்க. அதனால் இந்த மருத்துவத்தை பற்றி மறுபடியும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஆரம்பிச்சிடுறேன். இந்த மருத்துவத்தால் என்னென்னமெல்லாம் நோய் குணமாகும்னு முதல்ல பார்த்துக்கலாம். முடி கொட்டுறதுலேருந்து, கண்ணு சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட, இருதயம் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் சம்மந்தப்பட்ட, மண்ணீரல் சம்மந்தப்பட்ட, கிட்னியில் கல் இருந்தால் கரையும், ₹1 செலவில்லை. பித்தப்பையில் கல் இருந்தால் கரையும், கர்ப்பப்பையில் கட்டி இருந்தால் கரையும், மூட்டு முழங்கால் வலி, இடுப்பு வலி, குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான மாதவிடாய் பிரச்சனையும், ஹிரண்யா, தோல் சம்மந்தப்பட்ட நோய், கால் வலி, முழங்கால் மூட்டு வலி, ஹிரண்யா, பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் வந்துடும். அப்போது இந்த மருத்துவத்தில் எந்த நோயெல்லாம் குணமாகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல உள்ளுக்குள்ளேயே இருந்து வந்த நோயெல்லாம் குணமாயிருங்க. ஆனால் வெளியிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டா குணமாகாது, அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயாகணும். கத்தி எடுத்து குத்துனா, பாம்பு கடிச்சா, இந்த மாதிரி வெளியிருந்து ஒரு பொருள் ஒரு உறுப்பை அட்டாக் பண்ணும்போது, அடிக்கும்போது வர நோய்களுக்கு இந்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் நோய் உள்ளிருந்து வந்துச்சா வெளியிருந்து வந்துச்சான்னு யோசிச்சு பாருங்கள். கேன்சருங்கிறது வெளியிருந்து வந்துச்சா உள்ளிருந்து வந்துச்சா? யாராவது கத்தி எடுத்து குத்தி கேன்சர் வந்துச்சா? அப்போது கேன்சரையும் இந்த மருத்துவத்தால் குணப்படுத்தலாம், எய்ட்ஸையும் குணப்படுத்தலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்கிற ஒரு மருத்துவர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தனி ஒரு ஆளை வந்து ஒரு மைக்கு பிடிச்சிட்டு சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியும், கேன்சர் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறேன்னா ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணாமலாம் வரலைங்க. அதனால் ஒரு சினிமாவுக்கு போகிறோம், 3 மணி நேரம் ₹20 கொடுத்து டிக்கெட் வாங்கிடுவோம். அதுக்காக எவ்வளோ கடி படமாக இருந்தாலும் உட்காந்து பார்க்குறோம் இல்லைங்களா? எத்தனையோ படம் பார்த்துருக்குறோம். ஒரு படம் பார்க்குறப்போ நினச்சிக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் வாழ்க்கையில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் எந்த நோயும் வராது. வந்தால் நீங்களே குணப்படுத்திக்கலாம். மறுபடியும் இதை பற்றி நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணலைங்க, டைரெக்டாக ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம் அவங்கவுங்க உங்கள் குலதெய்வத்தை, கடவுளை, குருநாதரை வேண்டிக்குங்க. சைலண்ட்டாக அவங்கவுங்க வேண்டிக்குவோம். இதை வேண்டிட்டு ஆரம்பிக்கிறேன். 1 நிமிஷம் ப்ரேயர். தடுப்பூசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்க தான், யாருமே போடாதவங்களே கிடையாது. தடுப்பூசியில் என்ன இருக்குங்க?
இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னைக்கு உடனே தடுப்பூசி போட்டுறாங்க, பிறந்த அன்னைக்கே போட்டுடுறாங்க. தடுப்பூசியில் என்ன இருக்கும்? அம்மை தடுப்பூசி, காலரா தடுப்பூசி, மலேரியா தடுப்பூசி, நிறைய தடுப்பூசி இருக்குது, எம்எம்ஆர். தடுப்பூசியில் என்ன இருக்கும்? உதாரணத்துக்கு அம்மை தடுப்பூசி. அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமி கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து இருக்கும் இல்லைங்களா? அப்போ காலரா தடுப்பூசியில் காலரா நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. மலேரியா தடுப்பூசியில் மலேரியா நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. உண்மைங்களா? இதான் எல்லாம் தெரிஞ்சது இல்லைங்களா? யாராவது இங்கே வந்தவங்க அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு மருந்து இருக்காதுன்னு யாராவது சொல்ல முடிஞ்சுன்னா கை தூக்கலாங்க. நான் கை தூக்குங்க. அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து மாத்திரம் இருக்காது. என்ன இருக்குது தெரியுங்களா? அம்மை நோய் கிருமி தான் இருக்கும். லட்சக்கணக்கில் அம்மை நோய் கிருமி எடுத்து இன்ஜெக்ஷன் வழியாக குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. நீங்கள் எந்த தடுப்பூசி போடுறீங்களோ அந்த நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் தடுப்பூசி. டிவியில் பேப்பர்ல எல்லாம் சொல்லுவாங்க தடுப்பூசி போடலீங்களான்னு. நாமளும் என்னமோ போட்டிருக்கிறோம். ஆனால் தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி தான் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியுங்க? 100-99 பேருக்கு தெரியாது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். இப்போ நானும் சும்மா சொல்லலை. இப்போ உங்கள் செல்ஃபோன் எடுத்து உங்கள் குடும்ப டாக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க நர்ஸுக்கு யாராவது ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க, ஆமாம் தடுப்பூசியில் வந்து மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது, நோய் கிருமி தான் இருக்கும் அப்படிங்கிற சாதாரண விஷயத்தை கூட தெரிஞ்சுக்காத எந்த ஒரு நோயாளியாலையும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நோயை குணப்படுத்த முடியாது. மருத்துவத்துறையில் அவ்வளோதான் நமக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ஆச்சரியமா இருக்கும், நம்ம குழந்தைக்கு தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமியை தான் உடம்புக்குள்ள அனுப்புகிறாங்களா? ஆமாங்க, அது ஒரு சயின்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனித உடம்புக்குள்ள சில டாக்டர் இருக்கிறாங்க. எப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி உள்ளே போயிருச்சோ, நான் சொல்கிறது கிருமி, நோய் கிருமி எப்போ கிருமி உள்ளே போயிருச்சோ அந்த கிருமி நல்ல கிருமியா கெட்ட கிருமியா நம்ம உடம்பு ஆராய்ச்சி பண்ணும். நல்ல கிருமியாக இருந்துச்சுன்னா விட்டுரும். கெட்ட கிருமி நம்ம உடம்புக்கு ஒரு நோயை உண்டு பண்ணுற கிருமி அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்குதோ உடனே நம்ம உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகள், தைம சுரப்பி, மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மஜ்ஜைகள், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த கிருமியை எப்படி ஒழிக்கிறது ஆராய்ச்சி பண்ணி முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதுவாங்க. மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம உடம்பு ஃபார்முலா எழுதுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட சமையல் பண்ணுங்க, எனக்கு சாம்பார் வச்சு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே ஓடி போய் சமையல் பண்ண மாட்டீங்க. ஒரு ஐடியா பண்ணுவீங்க, இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்னமெல்லாம் பொருள் வேணும், கரண்ட் இருக்கா, மிக்சி ஓடுமா, என்னென்ன பொருள் வேணும், அந்த பொருளை எப்படி கலக்கிறதுன்னு ஒரு ஐடியா பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த ஐடியாவுக்கு பேர் தான் ஃபார்முலா. அந்த ஐடியா தெரியாத ஒருத்தரால் சமையல் பண்ண முடியுங்களா? முடியாது. அதே மாதிரி உடம்பு என்ன பண்ணும்? முதல்ல ஒரு கிருமி பார்த்தோன்னே இந்த நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு என்ன மருந்து வேணும்னு அந்த மருந்துக்கு ஒரு ஃபார்முலா எழுதும். அந்த மருந்துக்கு என்னென்னமெல்லாம் பொருள் இருந்தால் அந்த மருந்தை தயாரிக்க முடியும்னு சொல்லி முதல்ல ஒரு ஃபார்முலா எழுதும். இதுதான் முதல் வேலை. எழுதணுன்னு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எழுதணுன்னு உங்கள் சமையல் ரூமில் போய் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து சமையல் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணும்? ரத்தம் அப்படிங்கிற சமையல் ரூமில் போய் அந்த நோய் கிருமிக்கு எதிராக கால்சியம், அயன், சோடியம் சொல்லி ஒரு 4-5 பொருள் தேவைப்படும். அந்த 4-5 பொருளை ரத்தத்தில் போய் எடுக்கும். எடுத்துகிட்டு வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி இந்த மருந்தை கொண்டு போய் அம்மை நோய் கிருமி மேலே ஊற்றினோடனே அம்மை நோய் கிருமி செத்து போயிடும். செத்தவுடனே நம்ம உடம்பு என்ன பண்ணும்? நோட் பண்ணி வச்சுக்கோம், நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், ரொம்ப மோசமானது, அதுக்கு எதிராக நான் ஒரு ஃபார்முலா எழுதினேன், அந்த ஃபார்முலா பிரகாரம் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன், அந்த மருந்து கொண்டு போய் ஊற்றினேன், அந்த கிருமி செத்து போச்சு, சக்ஸஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோம். இந்த மாதிரி நம்ம பிறந்த குழந்தையோட மனித உடம்புக்குள் இருக்கிற உறுப்புகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறத அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பேர் தான் தடுப்பூசி. நாம் நினைக்கிற மாதிரி தடுப்பூசியில் மருந்து மாத்திரை கிடையாது. தடுப்பூசியில் நோய் கிருமி தான் இருக்கும். வெளியிருந்து எங்கேயும் மருந்து மாத்திரை வாங்காமல் நம்ம உடம்பு தான் ஒரு ஃபேக்ட்ரி, மருந்து மாத்திரை கம்பெனி மாதிரி நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற பொருளையெல்லாம் எடுத்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அந்த மருந்தை ஊற்றி அந்த நோய் கிருமியை சாகடிக்கும். இந்த மாதிரி நம்ம பிறந்த குழந்தைக்கு நாம் பழக்கி விட்டுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா மூக்கு வழியாவோ, காற்று வழியாவோ, தண்ணி வழியாவோ, சாப்பாட்டு வழியாவோ நோய் கிருமி உள்ளே போச்சுன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? பார்த்துட்டு, ஆடா இதை நான் ஏற்கனவே பார்த்த கிருமி தான், அப்போவே நான் மருந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லி உடனே மருந்து கண்டுபிடிச்சி ஊற்றிடும். எப்போ ஒரு நோய் கிருமிக்கு எதிராக நம்ம உடம்பு மருந்து கண்டுபிடிச்சிருதோ அந்த மருந்து 24 ஹவர்ஸும் ரத்தத்தில் கொஞ்சமாக சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோம், ஞாபகம் வச்சுக்கோம். இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை
தூண்டி விடுறதுக்கு பேர் தான் தடுப்பூசியை தவிர தடுப்பூசியில் மருந்து மாத்திரை இருக்காது. இது நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே நீங்க எந்த டாக்டர் வேணா கேட்டு பாருங்க. இதுதான் உண்மை. இது உண்மைனா நான் இப்ப சொல்றது உண்மைதான். உலகத்துல எந்த மனிதனுக்கும் நோய் கிருமியால எந்த நோயும் வராது. ஏன்னா எப்போ நோய் கிருமி உள்ள போகுதோ நம்ம உடம்பே மருந்து கண்டுபிடிச்சிக்கும். அப்படின்னா எதுக்கு நோய் கிருமி பார்த்து நம்ம பயப்படணும்? நோய் கிருமியால ஏன் நோய் வரணும்? என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த நோய் கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு நோய் வராது, வரக்கூடாது, வர முடியாது. இது உண்மை. இப்போ உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரும். நான் சொல்றது உண்மையா இருந்தா ஏன் பன்றி காய்ச்சல் எனக்கு வந்துச்சுன்னு கேட்பீங்க. யோசிச்சு பாருங்க, பன்றி காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ நான் சொல்றது உண்மையா இருந்தா பன்றி காய்ச்சல் வரக்கூடாதுல்ல, சிக்கன் குனியா வரக்கூடாதுல்ல? புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு சிக்கன் குனியா பன்றி காய்ச்சல் வந்தது அந்த கிருமினால இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பாருங்க, எனக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய தெரியும். எனக்கு அறிவு இருக்கு. இந்த அறிவை வச்சு நீங்க சாப்பிடுங்க சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? எனக்கு அறிவு இருக்குங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு இப்போ சாப்பிட முடியுமா? பொருள் இல்லை. அப்போ கோதுமை மாவும் உருளைக்கிழங்கு கொடுக்கணும். கெட்டுப்போன கோதுமாவும் கெட்டுப்போன உருளைக்கிழங்கு கொடுத்தீங்கன்னா இந்த பொருளை வச்சு என்னோட அறிவை வச்சு சமையல் பண்ணி கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? அப்பவும் சாப்பிட முடியாது. பாருங்க, ஒரு சாதாரண சப்பாத்தி செய்யறதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, அந்த சப்பாத்தி செய்யறதுக்கு அறிவு வேணும், பொருள் வேணும். 3வது முக்கியமான விஷயம், அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கணும். அதே மாதிரி என்ன தைரியத்தில் நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புகிறாங்கன்னா டாக்டருக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில் கிடையாது, அந்த குழந்தைக்கு அறிவு இருக்குங்கிற நம்பிக்கையில் கிடையாது, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கிடையாது, அவங்க அப்பாவுக்கு அறிவு இருக்கும் நம்பிக்கையில் கிடையாது, அந்த மருந்தில் அறிவு இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த மருந்தே கிடையாது நோய் கிருமி, அப்புறம் எப்படி அதுக்கு எப்படி அறிவு இருக்கும்? அப்போ என்ன தைரியத்தில் தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புகிறாங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். அவ்வளோதாங்க. ஏன் பாருங்க, தடுப்பூசி பிறந்த குழந்தைக்கு போடுறாங்க, ஒரு 5 வயசுல போடுவாங்க, 10 வயசுல போடுவாங்க. 40 வயசுல தடுப்பூசி போட முடியுமா? ஒருவேளை உங்க குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போடாம அதே தடுப்பூசியை 40 வயசுல போட்டு பாருங்க, அந்த 40 வயசு குழந்தைக்கு அம்மை வந்துடும். அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பிறந்த குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னமோ இருந்துச்சு, இப்ப என்னமோ இல்லை. அது என்ன இல்லைன்னு கண்டுபிடிச்சு எடுத்து ஒட்ட வச்சிட்டோம்னா நம்ம நோய் கிருமி பார்த்து பயப்பட வேண்டாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு உடம்பில் இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு இருக்கும். என்ன அறிவுன்னா, நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கும். 2வது, அந்த குழந்தைக்கு அந்த உடம்புல எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அவ்வளோ லிட்டர் ரத்தம் இருக்கும். 3வது, அந்த ரத்தத்தில் WBC, RBC, கால்சியம், அயன், சோடியம், குளுக்கோஸ், ஹீமோகுளோபின் சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாமே இருக்கும், ஒன்று கூட மிஸ் ஆகாது. அந்த எல்லாமே நல்ல பொருளாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கிற பொருள்கள் இருந்தால் பத்தாது, அந்த பொருள் நல்ல பொருளாக இருக்கணும். அதுன்னு நல்ல பொருள் கெட்ட பொருள்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கோதுமாவுக்கும் நல்ல கோதுமாவுக்கும் சமைக்கிற சமையல் எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி ரத்தத்தில் ஒரு பொருள் நல்ல பொருளாகவும் இருக்குது, கெட்ட பொருளாகவும் இருக்குது. அப்போ பிறந்த குழந்தைக்கு உடம்புல இருக்கிற உறுப்புக்கு அறிவு இருக்குது, ரத்தம் இருக்குது, ரத்தத்தில் எல்லா பொருளும் இருக்குது, அந்த எல்லா பொருளும் நல்ல பொருளாக இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் உலகத்தில் தடுப்பூசிங்கிற பேரில் நோய் கிருமி எடுத்து உள்ளே கொடுக்குறாங்க. எப்போ உங்களுக்கு பன்றி காய்ச்சல் வந்துருச்சோ அந்த பன்றி காய்ச்சல்னால நோய் வரல, பன்றி காய்ச்சல் நோய் கிருமி உடம்புக்குள்ளே போனோன்னே உங்கள் உடம்பு ஃபார்முலா எழுதிருச்சு, அந்த ஃபார்முலாவுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, ரத்தத்தில் போய் எடுக்குது. அந்த ஃபார்முலாவில் சோடியம், அயன், கால்சியம் தேவைப்படுது. உங்கள் ரத்தத்தில் கால்சியம் கெட்டு போய் கிடக்கு. எப்படி கெட்டுப்போன கோதுமாவை சொன்னோம் அதே மாதிரி உங்கள் ரத்தத்தில் கால்சியம் கெட்டு போய் கிடக்கு. அப்போ கெட்டுப்போன கால்சியத்தை எடுத்துட்டு போய் உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து எப்படி பன்றி காய்ச்சலை குணப்படுத்தும்? அப்போ பிரச்சனை பன்றி காய்ச்சல் நோய் கிருமியா உங்கள் ரத்தத்தில் கெட்டுப்போன கால்சியமா? இந்த நோய்க்கு பேர் கெட்டுப்போன கால்சியம் அப்படிங்கிறது நோயா, பன்றி காய்ச்சலுங்கிறது நோயா? இன்னொன்று வச்சுக்கலாம், மட்டன் குனியான்னு வந்துருச்சு உங்களுக்கு, இது வரைக்கும் வரல. சிக்கன் குனியா கேள்விப்பட்டீங்கல்ல, நம்பினீங்கல்ல, மட்டன் குனியான்னு சொல்லும்போது நம்பித்தாகணும், வரும். மட்டன் குனியா வரும் பொழுது உங்களுக்கு நோய் வந்துடும். புரிஞ்சுக்குங்க, மட்டன் குனியா நோய் கிருமி உள்ளே போனோடனே உங்கள் உடம்பு ஒரு ஃபார்முலா எழுதும், அந்த ஃபார்முலாவில் ஜிங்க்குன்னு ஒரு பொருள் தேவைப்படும். அந்த ஜிங்க்குங்கிற பொருள் உங்கள் ரத்தத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒருத்தரோட உடம்புல என்னாகும்? இல்லாத ஒரு பொருளோட ஒரு மருந்து தயாரித்து ஊற்றும் பொழுது அந்த கிருமி சாகாதல்ல. அப்போ அதுக்கு பேர் மட்டன் குனியா நோய் கிருமியால் நோய் வந்துருச்சா, உங்கள் ரத்தத்தில் ஜிங்க் கெட்டு போனால் நோய் வந்துருச்சா, இல்லாமல் போனால் நோய் வந்துருச்சா? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது?
அப்போ நோய் கிருமி பார்த்து ஏன் பயப்படணும்? புரிஞ்சுக்குங்க, நம்ம ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா நோய் கிருமியால் நோய் வரும். ரத்தத்துல ஒரு பொருள் இல்லாம போச்சுன்னா நோய் கிருமியால் நோய் வரும். உங்க ரத்தமே ஊறுறது கம்மியாக போய் அளவு கம்மியாக போச்சுன்னா நோய் கிருமியால் நோய் வரும். உங்க உடம்புல இருக்கிற உறுப்புக்கு நோய் கிருமிக்கு எதிராக மருந்து கண்டுபிடிக்கிற அந்த அறிவு கெட்டு போச்சுன்னா நோய் வரும். ஆக மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வர எந்த நோய் கிருமிக்கும், நோய் கிருமியால வர எந்த நோய்களுக்கும் நோய் கிருமி காரணம் இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற 4 விஷயம்தான் காரணம். அப்போ நோய் கிருமியால தான் நோய் வரும் நோய் வரும்னு சொல்றாங்களே, நான் கேட்குறேன், நோய் கிருமியால நோய் வரும்னா சென்னையில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு ஒரே நோய் தானே வரணும்? யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் 10 பேர் இருந்தீங்க, 10 பேர்த்துல 2 பேத்துக்கு மட்டும் சிக்கன் குனியா வந்துருச்சு, 8 பேத்துக்கு வரல. நோய் கிருமியால தான் நோய் வரணும்னா உங்க வீட்டில் இருக்க 10 பேத்துக்கு ஒரே நோய் வந்திருந்தா நான் ஒத்துக்கிறேன். அப்போ புரிஞ்சுக்குங்க, யார் உடம்புல இந்த 4ஐயும் ஒழுங்காக வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு நோய் கிருமி வந்த உடனே உங்கள் உடம்பே மருந்து கண்டுபிடிச்சனால உங்களுக்கு நோய் வரல. யார் உடம்புல ஒரு பொருள் கெட்டு போச்சோ, ஒரு பொருள் இல்லையோ, ரத்தம் ஊறுறது கம்மியாக போச்சோ, அறிவு கெட்டு போச்சோ, அவங்க உடம்புல நோய் கிருமிக்கு எதிரான மருந்து தயாரிக்க முடியாதனால நோய் வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க, நோய் கிருமியால தான் நோய் வரும் அப்படின்னா எல்லா டாக்டருக்கும் நோய் வரணும். ஏன்னா அவங்க தான் ஆஸ்பத்திரியிலே இருக்கிறாங்க, எல்லா நோய் கிருமியாலும் வந்துட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நோய் கிருமியாலையும் எந்த நோயும் யாருக்கும் வராது. எப்போ நம்ம உடம்புல அது 4 ஒழுங்கா இருந்தா. 1892 பல்கேரியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னாலேயும் பல லட்சக்கணக்கான பேர் சாகக்கூடிய காலரா நோய் கிருமியை தனி ஒரு ஆளாக சாப்பிட்டு அவருக்கு அந்த நோய் வராமல் நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. அதுக்கான ரெக்கார்ட் இருக்கு. 100 வருஷத்துக்குள்ள நடந்ததை பற்றி நான் பேசலைங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது நோய் கிருமி கொடுங்க, நான் சாப்பிட்டு காமிக்கிறேன், எனக்கு நோய் வராது. அப்படி வந்தாலும் ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் சும்மா படுத்து நல்லா குணப்படுத்தி காட்ட முடியும். ஏன்னா என் உடம்புல இந்த 4ஐயும் நான் ஒழுங்காக வச்சிருக்கிறேன். உடனே நான் பெரிய ஞானி அப்படிங்கிற விளம்பரப்படுறதுக்காக வரலைங்க. இன்னைக்கு உங்களுக்கு இந்த 4ஐயும் எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த டெக்னிக்கை யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் உடம்புல 48 மணி நேரத்தில் 4 ஒழுங்காயிரும். இது 4ம் எப்போ ஒழுங்காயிருச்சோ உங்கள் உடம்புல நோய் கிருமியால் வந்த எந்த நோயாக இருந்தாலும் உடனே மருந்து கண்டுபிடிச்சி நோயை குணப்படுத்திடும். இனிமேல் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் எந்த நோய் கிருமியாலையும் எந்த நோயும் வராது. அப்போ இது வரைக்கும் நம்ம பேசுறதுல புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நோய் கிருமியால எந்த நோயும் வரதில்லை. நம்ம உடம்புல 4 பிரச்சனையில 1 2 3 4 இருந்தா தான் நோய் கிருமியால் நோய் வரும். அப்போ இதுக்கு தயவு செய்து அதுக்கு சிக்கன் குனியா மட்டன் குனியான்னு பேர் வைக்காதீங்க. நம்ம இந்த 4 விஷயத்தை மட்டும் பேர் வச்சா தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். உடனே சரி தடுப்பூசி போடுறது இப்போ ரொம்ப நல்லதான் நினைப்பீங்க. தவறு. தடுப்பூசி போடுறது மிகப்பெரிய தவறு. தடுப்பூசி போடுறதுனால தான் அம்மை நோய் வரலன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்துக்கிறேன், அம்மை தடுப்பூசி போடுறதுனால அம்மை நோய் வரதில்லை, ஆனால் கேன்சர் எய்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அம்மை தடுப்பூசி எதுவுமே நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா அம்மை நோய் மட்டும்தான் வரும், ஆனால் கேன்சர் எய்ட்ஸ்லாம் வராது. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாவோட பால் சுரக்குது இல்லைங்களா, முதல் 100 நாள் ஒரு 3 மாதம் அந்த அம்மாவோட பால் தான் தடுப்பூசி. இந்த அம்மாவோட வாழ்க்கையில் எத்தனை நோய் கிருமியை பார்த்து அதுக்கு எதிராக மருந்து கண்டுபிடிச்சாங்களோ அத்தனை ஃபார்முலாவும் சொல்லி கொடுக்குற தடுப்பூசிக்கு பேர் தான் அம்மாவுடைய பால். இந்த மாதிரி யாரெல்லாம் பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடுறீங்களோ இந்த அம்மா மூலமாக கிடைக்கிற ஆயிரக்கணக்கான கிருமிகளை கொலை பண்ணுற நாலேஜ் உள்ள அறிவு போகிறத விட்டுட்டு இந்த அம்மை நோய்க்கு மட்டும் நம்ம உடம்பு டியூன் ஆயிடுது, மற்ற எல்லா நோயும் வருது. நீங்கள் எந்த தடுப்பூசியும் போடாமல் பாலை மட்டும் கொடுத்தீங்கன்னா மிஞ்சி போனால் அம்மை நோய் மட்டும்தான் வரும். அதுக்கும் 10 நாள் சும்மா படுத்திருந்தால் குணமாயிரும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அம்மை தடுப்பூசி போடுறது தவறான ஒரு விஷயங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க.
அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம் எல்லாமே இருக்கு. இப்போ நான் இருக்கிறேன்னா ஒரு அம்மா பெற்றுக்கிட்ட குழந்தை. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே ஒரு அம்மாவனால் உருவாக்கப்பட்ட குழந்தைகள். எனக்கு இருக்கிற இருதயம் யார் செஞ்சு கொடுத்தது? எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. எனக்கு இருக்கிறது கிட்னி, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கு, கிட்னி எல்லாமே இருக்கிறது உண்மையாக இருந்தால் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இந்த கண்ணை செஞ்சு கொடுத்தது, இந்த இருதயத்தை செஞ்சு கொடுத்த அறிவு யாரோட அறிவு? அந்த அம்மாவோடைய அறிவா, அந்த அம்மாவோட உடல் அறிவா, அந்த அம்மாவோட குடும்ப டாக்டரோட அறிவா, அந்த அம்மா சாப்பிட்ட மருந்து மாத்திரோட அறிவா, யோகாவோட அறிவா, அக்குபஞ்சர் அறிவான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்போட அறிவில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. எந்த அம்மாவாவது நான் ஏன் அறிவில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னே சொல்ல முடியாத உங்களோட அறிவை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் குழந்தை பெற்றுக்குவீங்க? எந்த அம்மாவும் சாப்பிடும் பொழுது என் பையனுக்கு வந்து கண்ணு செய்கிறேன், காது செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் வாட்டுக்கு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு வடை போண்டா பச்சு உள்ளே தள்ளிடுவீங்க. அது உள்ளே போய் குழந்தைய வெளியே வருமாமா. அப்போ யாருக்கு அறிவு இருக்குது? நமக்கு அறிவு இருக்கா? நம்ம உடம்புல இருக்க உறுப்புக்கு அறிவு இருக்கா? உறுப்புக்கு அறிவு இருக்குது. கிராமத்தில் ஒரு அம்மா வெறும் வடை போண்டாவை சாப்பிட்டு கஞ்சி கூழ குடிச்சு ஒரு குழந்தை பெற்றுக்குவாங்க. எந்த ஒரு டாக்டர்ட்டையும் போகாமல், ஸ்கேன் பண்ணாமல், அயன் டேப்லெட் சாப்பிடாம, அக்குபஞ்சர்கிட்ட போகாமல், யோகா பண்ணாமல் ஒரு அம்மா ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். யாராவது மறுக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் உலகத்தில் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்போ என்ன அர்த்தங்க? வெறும் வடை போண்டா பஜ்ஜியை சாப்பிட்டு எந்த ஒரு மருத்துவரோட உதவியும் இல்லாமல் ஒரு அம்மானால ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்னா வடை போண்டாவை புது கிட்னியாக உருவாக்க முடியும்னு அர்த்தம். ஒரு அம்மா ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணக்கு எல்லாமே ஒழுங்காக தான் இருக்குது. அந்த அம்மாவை கூப்பிட்டு இருதயத்தோட படம் வரைங்க சொல்ல சொல்லுங்கள். வரைய தெரியுமா? இடது ஆர்டிக்கல், வலது வென்ட்ரிக்கல், எவ்வளோ வால்வு இருக்குன்னு சொல்ல தெரியுமா? எந்த அம்மாவுக்கு தெரியுமா? 5 குழந்தை பெற்றுக்கிட்டீங்களா? உங்கள் கிட்னி படம் வரைஞ்சி காட்ட சொல்லுங்கள். உங்கள் பையனோட கிட்னி எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன கலர் இருக்குன்னு தெரியாது, WBC தெரியாது, ஒன்றுமே தெரியாது. உடம்பை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு அம்மா உடம்பை பற்றி அற்புதமாக தெரிஞ்ச ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா 10 குழந்தைய பெற்றுக்குவாங்களாமா. 10 குழந்தைக்கு 10 இருதயம் இருக்குமாமா, 10 கிட்னி, கண்ணீர்கள், கண்ணு, காது, மூக்கெல்லாம் இருக்குமாமா. இந்த அம்மாவோட இருதயத்தில் ஒரு ஓட்டையாமா. இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு எதுக்கு டாக்டர் வேணும்? எதுக்கு மருந்து மாத்திரை வேணும்? நான் கேட்குறேங்க. லாஜிக்காக ஒன்று உதைக்கல உங்களுக்கு? 10 புது இருதயத்தை செஞ்சு கொடுத்த தெரிஞ்ச ஒரு அம்மாவுக்கு ஒரு இருதயத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒட்டி பீஸை கூட வைக்க தெரியாதா? அப்போ பிரச்சனை என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு கார் கம்பெனி இருக்கு, புதுசாக ஒரு காரை செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு ஒரு கம்பெனி. அந்த கார் கம்பெனி கிட்ட போயிட்டு அதே காரில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு, ஒரு டிங்கரிங் போயிடுச்சு, ஒரு பெயிண்டிங் போயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்து சார் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? எப்போ புதுசாக ஒரு காரை தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்குதோ எல்லா வித பொருளும் இருக்கணும், எல்லா வித அறிவு இருக்கணும், எல்லா வித லேபரு, மெட்டீரியல், சயின்ஸ் எல்லாமே தெரியணும். அப்போ தானே புது காரை செய்ய முடியும். அப்படி புது காரை செய்கிற கம்பெனிக்கிட்ட போய் அதே காரில் பிரச்சனை வந்து கொடுத்தீங்கன்னா மாட்டேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களோ? அதே மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். வெறும் வடபோண்டாவை சாப்பிட்டு ஒரு கிட்னியை உருவாக்க தெரிஞ்ச இந்த அம்மாவோட உடம்பு இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு மட்டும் எதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும், எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும் நான் கேட்குறேங்க. புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை வந்து எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனி நாமளே நம்ம நோயை குணப்படுத்திக்கலாம். ஒரு அம்மா கர்ப்ப காலத்தில் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. எப்படி பெற்றுக்கிறாங்க? இவங்க பாட்டுக்கு வடை போண்டா சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த உடம்புல இருக்க உறுப்பு என்ன பண்ணுது? அந்த வடை போண்டா கஞ்சி கூழ் இருக்கிற பொருளை எடுத்து ரத்தத்தில் ஊற்றி அந்த ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போய் கல்லீரல், மண்ணீரல்லாம் சேர்ந்து இந்த கர்ப்பப்பையில் ஒரு செல்லாக இருக்கிற அந்த குழந்தைய ரத்தத்துலேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு ஒரு புது குழந்தைய உருவாக்கி வெளியே தருது இல்லைங்களா? அப்போது எப்போ ஒரு குழந்தை ஊனமே இல்லாமல் சுகப்பிரசவம் ஆரோக்கியமாக ஒரு குழந்தை பிறக்கும்னா இந்த 10 மாதத்தில், கர்ப்ப காலத்தில் இருக்கிற அந்த 10 மாதத்தில் ஒரு அம்மாவுடைய உடம்புல நான் சொன்ன இந்த 4 விஷயம் எந்த அம்மாவுக்கு ஒழுங்காக இருக்குதோ அந்த அம்மானால மட்டும்தான் சுகப்பிரசவம் கொடுக்க முடியும், ஊனமில்லாத ஒரு குழந்தைய பெற்றுக்க முடியும். ஒருவேளை ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்க அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது ரத்தத்தில் கால்சியம் கெட்டு போய் கிடக்குன்னு வச்சுங்களேன். கெட்டு போன கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் குழந்தைக்கு எல்லா இடத்துலையும் கால்சியம் வைக்கணும் இல்லைங்களா? நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற எல்லா பொருளும் உடம்புல இருக்கும் இல்லையா? அப்போது கெட்டுப்போன கால்சியத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு குழந்தை ஊனமாக தானே பிறக்கும். அப்போ பிரச்சனை கர்ப்பப்பையா இல்லை கெட்டுப்போன கால்சியமா? அப்போ பிரச்சனை கர்ப்பப்பையில் இருக்கா, ரத்தத்தில் இருக்கா? சரி, ரத்தத்தில் பாஸ்பரஸ்ங்கிற ஒரு பொருள் இல்லை, இந்த அம்மாவோட ரத்தத்தில் இல்லை.
இப்போ இந்த குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் பாஸ்பரஸ் வைக்கணுமோ வைக்காம தானே வெளியே குழந்தை வந்திருக்கும். குழந்தை பிறந்து 4 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஊனமான குழந்தை, சரியா பேச முடியல, மன வளர்ச்சி குன்றி இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? கர்ப்பப்பையில பிரச்சனை இல்லை, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமெல்லாம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் இப்போ அந்த 10 மாசத்துல உங்க ரத்தத்துல எந்த அம்மா 10 மாசத்துல கர்ப்பமா இருக்கும் பொழுது ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போய் கிடக்கோ, கெட்டு போன பொருளால் உருவாக்கப்பட்ட குழந்தை அப்படிதான் இருக்கும். சிசேரியன் தான் நடக்கும். ஒரு பொருளே இல்லைன்னா, ஒரு பொருளே இல்லாதப்ப அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ வைக்க முடியாம ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஊனமா தான் பிறக்கும், சிசேரியன் தான் நடக்கும். இந்த அம்மாவுக்கு எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அவ்வளோ லிட்டர் ரத்தம் இருந்திருக்கணும். இந்த அம்மாக்கே ரத்தம் இல்லைன்னா குழந்தைக்கு எப்படி உருவாக்க முடியும்? அப்பவும் குறையோட தான் பிறக்கும். இல்ல, இந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு கெட்டு போச்சுன்னா 6 விரலோட குழந்தை, 2 தலை, 7 கால், இப்படியெல்லாம் கேள்விப்படுறீங்க வித்தியாசமான குழந்தை. ஏன்னா இந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தங்க. ஆக மொத்தம் ஒரு அம்மா கர்ப்பமான காலத்துலேருந்து குழந்தை பெற்றுக்கிற கால வரைக்கும் அந்த அம்மாவோட உடம்புல இந்த 4 விஷயத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டா மட்டும்தான் சுகப்பிரசவமும் ஊனமில்லாத குழந்தையை பெற்றுக்க முடியும். இப்போ சொல்லுங்க, எல்லாரும் கர்ப்பகால காலத்துலேருந்து குழந்தை பெற்றுக்கிற காலம் வரைக்கும் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறீங்கல்ல, அயன் டேப்லெட் சாப்பிட்றீங்க, கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க, வாக்கிங் போகிறீங்க, எல்லாம் தானே பண்ணுறீங்க. எந்த மருத்துவராலையாவது உங்களுடைய சுகப்பிரசவத்துக்கு கேரண்டி தர முடியுமா? ஊனத்தை தூக்கி வீசுங்க, ஊனம் ரெண்டாவது. ஒரு சாதாரண சுகப்பிரசவத்துக்கு கேரண்டி தர முடியுமா? ஒருவேளை சுகப்பிரசவம் நடக்கலைன்னா நீங்க உங்க டாக்டர் கை சட்டை பிடிச்சிங்களா? சார் நீங்க சொன்ன மாதிரிலாம் நான் வந்து டேப்லெட் சாப்பிட்டேன், சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்ண, எல்லாமே பண்ணனே, எனக்கு ஏன் சுகப்பிரசவம் நடக்கலைன்னு கேட்டிங்களா? நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 4 விஷயத்தை பத்தி தெரியாத எந்த ஒரு மருத்துவராலையும் எந்த ஒரு நோயாளியாலையும் உலகத்துல சுகப்பிரசவத்தையும் கொடுக்க முடியாது, ஊனமில்லாத குழந்தையும் கொடுக்க முடியாது. பிரச்சனை நாம என்ன பண்றோம்? எப்ப பார்த்தாலும் கர்ப்பப்பையவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். பிரச்சனை ரத்தத்துல இருக்கு, கர்ப்பப்பையில கிடையாது. அதாவது ஒரு அம்மா சமையல் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க, சாப்பிட்றீங்க, சாப்பாடு சரியில்லை, நாம என்ன பண்றோம்? சாப்பாட்டை திட்டுறோம், அம்மாவை திட்டுறோம். ஆனா சமையல் ரூம்ல ஒரு பொருள் கெட்டு போனா, கெட்டுப்போன பொருளால் உருவாக்கப்பட்ட சமையல் இப்படிதான் இருக்கும்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. சமையல் ரூம்ல ஒரு பொருள் இல்லாம போச்சுன்னா, இல்லாத ஒரு பொருளால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்மா சமையல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த சமையல் கெட்டு நல்லா தான் இருக்காது. நாம என்ன பண்றோம்? தோசை நோய், சப்பாத்தி நோய், இட்லி நோயின்னு வச்சுக்கிறோம். பிரச்சனை இட்லி தோசை சப்பாத்தில கிடையாது, அம்மா மேலேயும் கிடையாது. சமையல் ரூம்ல இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லை இல்லாம போச்சு. புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புங்கிறது அம்மா, ரத்தம்ங்கிறது சமையல் ரூமு, ரத்தத்தில் இருக்கிற பொருள்ங்கிறது சமையல் ரூம்ல இருக்கிற பொருள்கள் மாதிரி. நாம சமைக்கிற சமையலுக்கு பேரு நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள்னு வச்சுக்கலாங்க. நாம எப்பவுமே என்ன பண்றோம்? இந்த நோயை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறோம். சக்கரை நோய், ஆஸ்துமா, பிபி, தரன்னு பேர் வச்சுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த பேருக்குள்ள ஒரு அர்த்தமும் கிடையாது. அவன் உடம்பு மேலேயும் தப்பு இல்லை. மால் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ரியாஸ், மால் ஃபங்க்ஷன் ஆஃப் கிட்னின்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. அம்மா மேலேயும் குற்றம் இல்லை, நோய்கள் மேலேயும் குற்றம் இல்லை. சமையல் ரூம் அப்படிங்கிற ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நோய் வரத்தான் செய்யும், ஒரு பொருள் இல்லாமல் போச்சுன்னா நோய் வரத்தான் செய்யும், ரத்தம் ஊறுறதே கம்மியாக போச்சுன்னா நோய் வரத்தான் செய்யும், நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு அறிவு கெட்டு போச்சுன்னா நோய் வரும். அப்போது நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், யார் கர்ப்பமாகறீங்களோ நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கை, இந்த 4 டெக்னிக்கை யார் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ, எந்த ஒரு வாக்கிங்கும் போகாமல், எந்த ஒரு அயன் டேப்லெட் சாப்பிடாமல், ஸ்கேனே பண்ணாமல் கண்டிப்பாக சுகப்பிரசவம் மட்டும்தான் நடக்கும், ஊனமில்லாத குழந்தை மட்டும்தான் பிறக்கும். இதை நாளையும் ஒழுங்காக வச்சுக்கணும், அதுக்கான டெக்னிக் நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அம்மா 10 குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா 10 குழந்தைக்கு 10 இருதயம் இருக்கும் பொழுது இந்த அம்மா இருதயத்தில் இருக்கிற அந்த சின்ன ஒட்டி பீஸை ஏன் வைக்க முடியலன்னா, நான் சொன்ன தமாசா இருக்குங்க. இருதயத்தில் இருக்கிற ஓட்டைங்கிறது இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் இல்லை. ஆச்சரியமா இருக்கும், தமாசா இருக்கும், உண்மை. அதாவது 10 இருதயத்தை புதுசாக செஞ்சு கொடுத்த தெரிஞ்ச இந்த அம்மாவுக்கு இந்த இருதயத்தில் இருக்கிற ஒட்டு பீஸை வைக்க தெரியும். அதுக்கான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போய் கிடக்கு, அந்த கெட்டு போன பொருளை வச்சு ஓட்டை அடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்குது, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்போ பிரச்சனை இருதயமா, ரத்தத்தில் கெட்டு போன பொருளா? இதுக்கு பேர் இருதய ஓட்டைன்னு நோய் பேர் வைப்பீங்களா, கெட்டு போன ஒரு பொருள் பேர் வைப்பீங்களா? ஒரு பொருளே ரத்தத்தில் இல்லைன்னா அந்த பொருள் இருந்தால் தான் அந்த ஓட்டையை அடைக்க முடியும். அப்படின்னா அந்த பொருளே இல்லைங்கிறது ரத்தத்தில் இருக்கிற பிரச்சனையா இல்லை இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையா? அதே மாதிரி யாராருக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் சொல்கிறாங்களோ இதுவும் தமாசா இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. ஏன்னா அந்த கிட்னியை புதுசாக மாற்றுறதுக்கு, அந்த கிட்னியை சரி பண்ணுறதுக்கு உங்கள் உடம்புக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். ஆனால் சமையல் ரூமில் ஒரு பொருள் இல்லை கெட்டு போய் கிடக்கு, அதனால் அந்த கிட்னியை குணப்படுத்தாமல் வச்சுருக்குது.
இந்த மாதிரி நீங்க யாரு எந்த உறுப்புல எந்த நோய் கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த உறுப்புல நோய் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டா தான் பாருங்க. சாதாரண விஷயம். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க நோயை நீங்க குணப்படுத்திடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எந்த உறுப்புகளையும் எந்த நோயும் கிடையாது. உங்க ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போறது நோய், ஒரு பொருள் இல்லாம போறது நோய், ரத்தம் போறது கம்மியா போறது நோய், அறிவு கெட்டு போறது நோய். இந்த 4 தான் நோய். ஏங்க இது வேணா பெண்களுக்கு ஒத்து வரும். ஏன்னா அவங்க தான் குழந்தை பெத்துக்கிறாங்க. இது குழந்தைய பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, இது பெண்களுக்கு மட்டும் தானே பொருந்தும், ஆண்களுக்கு பொருந்துமான்னு கேட்பீங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு, ஆண்களுக்கு இல்ல. அவ்வளவுதான் வித்தியாசங்க. ஆண்கள் பிறக்கும்போது இவ்வளவு பெருசு தானே பிறந்தோம். இப்போ இவ்வளவு பெருசு ஆயிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? பிறக்கும்போது சின்ன கிட்னி தானே வச்சிருந்தோம். இப்போ கிட்னி பெருசாயிருச்சு இல்லைங்களா? அப்போ ஆண்களுக்கும் கிட்னியை பெருசு பண்ற வித்தை தெரியுதா இல்லையா? அப்போ புதுசா உருவாக்கவும் தெரியும்னு அர்த்தங்க. அதனால பெண்கள் தான் குழந்தை பெத்துக்கிறாங்க, ஆண்களுக்கு பொருந்தாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கும் நான் சொல்றது 4 கான்செப்டும் ஒரே மாதிரி தான் பொருந்தும். சரிங்க, அப்ப இந்த 4ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிட்டா எல்லா நோய் குணப்படுத்திடலாமா? ஆமா. இந்த 4ஐ எப்போ நீங்க ஒழுங்கா வச்சுக்கிறீங்களோ, உங்க உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் புதுசா மாற ஆரம்பிச்சிரும். ஏங்க 4ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிட்டா இனிமேல் நோய் வராதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குவோம். என் கிட்னி இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்படி மாற்ற முடியுமான்னு கேட்பீங்க. மாற்றலாம். அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாம ஃபெயிலியரான கிட்னியை உள்ள வச்சே புதுசா மாற்ற முடியும்னு சொல்றாங்க. கிட்னி இருதயத்தில் ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டையை ₹1 செலவு இல்லாம ஒரு மருந்து மாத்திரை இல்லாம அடைக்க முடியும்னு சொல்றேன். உங்க கண்ணு கெட்டு போச்சா, கண்ணை புதுசா மாத்தலாம்னு சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தோல் உரியிறத பாக்குறீங்கல்ல, கையில தோல் உரியுது. அப்ப இந்த கை புதுசா மாறிட்டு இருக்கா இல்லையா? கண்ணுக்கு தெரியுது, அடிக்கடி தோல் உரியுது பாக்குறீங்க. இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் உறிஞ்சு உறிஞ்சு புதுசா மாறிட்டு இருக்கு. ஆனா நீங்க பார்க்கலே அப்படிங்கறக்காக அது பொய்யாகாது. உங்க குடல் இருக்குல்ல, உங்க குடலை இப்ப போய் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க மைக்ரோஸ்கோப்ல. 2 நாளுக்கு அப்புறம் போய் பாருங்க, அந்த குடலே அங்க இருக்காது. நம்ம உடம்புல இருக்கிற குடல் 36 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புது குடலா மாற்றப்பட்டுட்டு இருக்கு. ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாள், அதுக்கப்புறம் மாறிடும். ரத்தத்தின் சிவப்பணு 120 நாள், கல்லீரல் வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த மாதிரி நம்ம முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எந்த உறுப்பும் போன வருஷம் இருந்த உறுப்பே கிடையாது, தெரியுங்களா? பாருங்க, போன வருஷம் வாங்கின செல்போன் தேஞ்சு போய் கிடக்கு. 34 வருஷத்துக்கு மேல வாங்கின கை தேஞ்சு போகல. அப்ப என்ன அர்த்தம்? கை புதுப்பிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கையும் புதுப்பிக்காம இருந்துச்சுன்னா இந்நேரம் தேஞ்சு போயிருக்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. 60 வயசுக்கு மேல வாங்கணும், உங்க முகம் தேஞ்சு போச்சா? உங்க முகம் புதுப்பிச்சுட்டு இருக்கு. புரிஞ்சுக்குங்க. முடி போன வருஷம் இந்த முடியா, முடி வளருது, நகம் வளருது. இதே மாதிரி நம்ம உடம்புல எல்லா உறுப்பும் புதுசா மாறிட்டு இருக்கு. இதை பத்தி யாரும் எஜுகேட் பண்றதே இல்லை. ஏங்க கல்லீரல் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுன்னு சொல்றீங்களே, அன்னைக்கு ஒரு நாள் கல்லீரல் இல்லாம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு சந்தேகம் வரும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் கல்லீரல் தூக்கி வெளியே வீசிட்டு புது கல்லீரலாம் மாறாது. ஒரு கம்பெனியில் 1,00,000 பேர் வேலை செய்கிறாங்க. 1,00,000 பேர்த்தையும் ஒரே நாளில் வேலையை விட்டு துரத்திட்டு புதுசாக ஆள் மாற்றினாதான் கம்பெனியில் வேலை கெட்டு போகும். ஆனால் டெய்லி 10 பேர்த்து வேலையை விட்டு துரத்தி புதுசாக மாற்றினா ஒரு குறிப்பிட்ட நாளில் கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேரும் புதுசாக மாறிடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கல்லீரல் இருக்குன்னா கல்லீரலில் ஒரு செகண்டில் பல லட்சக்கணக்கான செல்கள் செத்து அந்த இடத்துல புதுசாக செல் உருவாகும். இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் பல லட்சம் செல்லு செத்து 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 ஒரு வருஷத்துக்குள்ள கல்லீரலே புதுசாக மாறிடும். இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நம்ம பிறக்கும் போது இருந்த உறுப்புகளே கிடையாது. ஆனா உங்க கண்ணில் மட்டும் ஏன் 4 வருஷமா நோய் இருக்கு? யோசிச்சு பாருங்க. எனக்கு இருதயத்தில் 5 வருஷமா பிரச்சனை, கல்லீரல 4 வருஷமா பிரச்சனை சொல்றோமா இல்லைங்களா? உறுப்புகள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசா மாறுது அப்படின்னா 4 வருஷமா எப்படிங்க ஒரு நோய் ஒரு உறுப்புல இருக்கும்? புரிஞ்சுக்குங்க. உறுப்புகள்ல நோய் இல்ல, ரத்தத்துல நோய். இந்த ரத்தம் இப்படி கெட்டு போய் கிடக்கிறனால அந்த கெட்டுப்போன செல், அந்த கெட்டுப்போன பொருளால் உருவாக்கப்பட்ட செல்லு மறுபடியும் பழைய செல்லா இருக்கிறனால உங்க கண்ணில் அதே நோய் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, இவர் தாங்க குடும்ப டாக்டர், 10 வருஷமா இவர்கிட்ட தான் என் கண்ணை நான் காமிச்சிட்டு இருக்கேன்பாங்க. புரிஞ்சுக்குங்க, 10 வருஷமா இன்னும் குணப்படுத்தாம வச்சிருக்காருன்னு அர்த்தம். பொதுவாக பாருங்க, கண் டாக்டர் எல்லாம் பாருங்க, கண்ணில் ஒரு நோயின்னு வந்துச்சுன்னா கண்ணாடி மாட்டி விடுவாங்க. சரி, கண்ணாடி மாட்டிட்டீங்கல்ல, இந்த கண்ணாடி போக போக பவர் அதிகமாகுதா கம்மியாகுதா? அதிகமாகுது. சார் உங்க கண்ணாடியோட பவர் அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்க கண்ணுடைய பவர் கம்மியாகுதா இல்லையா? உங்க கண்ணை பவர் கம்மி பண்றதுக்கு எது கண்ணாடி மாட்டிட்டு இருக்கிறீங்க? ஒரு மருத்துவம்னா போனீங்கன்னா கண்ணை குணப்படுத்தணும். அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்ணாடி பவர் அதிகமாகுதுன்னா கண்ணு பவர் கம்மியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை விடுங்க. கண் டாக்டர்கள் 3/4 பேர் பாருங்க கண்ணாடி மாட்டிருப்பாங்க. நான் கேட்குறேன், உங்கள் கண்ணவே குணப்படுத்த தெரியாத நீங்கள் ஏன் கண் மருத்துவம் பார்க்குறீங்க? நான் யாரையும்
புண்படுத்துறதுக்காக சொல்லிங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது கண் மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்ல டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணினா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. சயின்டிஃபிக்காக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் கண்ணாடி கழட்டலாம், உங்கள் கண்ணு புதுசாக மாறிடும். அப்போது ஏன் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உங்கள் பேர் செல் நம்பர் மட்டும் தான் வெளியே எழுதியிருப்பாங்க, நோயை பற்றி கேட்டிருக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு மருத்துவர்னா உங்கள் நோய் என்னங்கன்னு கேட்காம மருத்துவம் பார்த்தே கிடையாது. இந்த மருத்துவம் மட்டும்தான் ஒரு நோயாளிகிட்ட உங்கள் நோய் என்னன்னு கேட்காமையே குணப்படுத்த முடியும். ஏன்னா இந்த 4 டெக்னிக்கை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ பாருங்கள், நம்ம கையில் தேய்ச்சிங்கன்னா அழுக்கு மாதிரி வரும் கருப்பா. இது அழுக்கு கிடையாதுங்க, நம்ம உடம்புல செத்து போன செல்கள். இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் செத்து புதுசாக உருவாகுது. இப்போ நான் சொல்லிக்கிற டெக்னிக் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ 48 மணி நேரத்தில் உங்கள் உடம்புல ஒரு நிமிஷத்துக்கு 300 கோடி செல்கள் வீதமாக புதுப்பிக்கப்படும். அப்படி புதுப்பிச்சுதுன்னா உங்கள் கண்ணு புதுசாக மாறும், கிட்னி புதுசாக மாறும், கல்லீரல் புதுசாக மாறும், உங்கள் உடம்புல இருக்க எலும்பு நரம்பு சதம் அத்தனையும் புதுசாக மாறும் பொழுது அங்கே இருக்கிற நோயை பற்றி ஏன் கவலைப்படுறீங்கன்னு நான் கேட்குறேங்க. ஒரு உறுப்பை புதுசாக மாற்றுற டெக்னிக் தான் இது. உறுப்பே புதுசாக மாற்றுற டெக்னிக் இருக்கும் பொழுது தயவு செய்து அங்கே இருக்கிற நோய்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் தேடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனித்தனி நோய்களுக்கு உலகத்தில் தனித்தனி மருத்துவம் கிடையாது. அப்படி தனித்தனி நோய்க்கு தனித்தனி மருத்துவம் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும், அதனால் குணப்படுத்த முடியாது, நோய் பெருசாகும். ஆச்சரியமாக இருக்கும், உண்மை. அப்போ கிட்னி ஃபெயிலியர் இருக்குதுன்னா பொதுவாக எப்படி இருக்குங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, 50% ஃபெயிலியருங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டயாலிசிஸ் பண்ணுவீங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்க. என்ன ஆகும், போக போக 60 ஆகும், 70 ஆகும், 80 ஆகும், கடைசியில் மொத்தமாக கிட்னி போயிடும், இறந்துடுறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 80% கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க, இந்த 4 டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். 30 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்னி 60க்கு வந்துடும். அடுத்த 30 நாளில் 50க்கு வரும். ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் என்ன ஆகும், கிட்னி புதுசாக மாறிடும். நான் சொல்கிறது யாரும் சும்மாலாம் எடுத்துக்க வேண்டாங்க, சயின்டிஃபிக்காக செக் பண்ணி பாருங்கள். நான் சும்மாலாம் பேசலை. உங்கள் கிட்னி அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாமல் புது கிட்னியாக மாறும். ஏன் கிட்னி பற்றி பேசுகிறேன்னா, முக்கியமான உறுப்பு கிட்னியே புதுசாக மாறும்னா உங்கள் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் மாறாதா? அப்போது ஏன் நோயை பற்றி கேட்காம நான் இந்த மாதிரி டைரெக்டாக எடுத்தோன்னே ஏன் மருத்துவத்துக்கு போயிட்டேன்னா, இதை 4 டெக்னிக் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் உடம்புல ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல் வீதமாக செத்து உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் பிறந்த குழந்தைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்த மாதிரி மாறும் பொழுது ஏன் உங்களுக்கு நோய்களுக்கு பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் தேடுறீங்கன்னு கேட்குறேங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது ஒன்றும் வருமுன் காப்போம் திட்டமெல்லாம் கிடையாதுங்க. இது செஞ்சால் நோயெல்லாம் வராது. வந்த நோயை இமீடியட்டாக குணப்படுத்துறது. ஒரு உறுப்பு கெட்டு போச்சா, இருதயத்தில் இருக்கிற ஓட்டையவே அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒரு மருத்துவர் உதவி இல்லாமல் ஓட்டையவே அடைக்கிற டெக்னிக் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் தயவு செய்து இது வருமுன் திட்டம் அப்படியெல்லாம் கிடையாது. வந்த நோய் இமீடியட்டாக குணப்படுத்துறது. அப்போ இது வரைக்கும் நாம் பார்த்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நோய் கிருமியினால் வர எந்த நோய்களுக்கும் நோய் கிருமி காரணம் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற 4 தான் பிரச்சனை. ஒரு அம்மா சுகப்பிரசவத்துக்கும் ஊனமில்லாத குழந்தையை பெற்றுக்கிறதுக்கும் இது 4 தான் காரணம். நம்ம உடம்புல எல்லா நோயும் வரது காரணம் உறுப்புகள் கிடையாது, ரத்தம் தான். அந்த ரத்தத்தில் இது 4 தான் காரணம். இதை சரி பண்ணால் மட்டும் தான் குணப்படுத்த முடியும், இல்லைன்னா குணப்படுத்த முடியாது. நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் போய் உட்காடுறீங்க. நேரு ஸ்டேடியத்தில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. ஒரு 500 பேர் வராங்க கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்க. கணக்கில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, எல்லோரும் கும்பலாக நிற்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு ஒரு தேசிய கொடி மாதிரி தெரியுது. அவங்க நிற்கும் பொழுது தேசிய கொடி மாதிரி நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு தேசிய கொடின்னு கை தட்டுறீங்க. அங்கே தேசிய கொடி இருக்குமா? தேசிய கொடி இருக்காது. 500 பேர் நிற்கிறனால நம்ம கண்ணுக்கு தேசிய கொடி மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அதே 500 பேர் அப்படி கலைஞ்சு நிற்பாங்க. கலைஞ்சு நிற்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு ஒரு பூ மாதிரி தெரியும். எல்லாம் கை தட்டுவாங்க, பூ நல்லா இருக்கு, அங்கே பூ இருக்குங்களா? ஏங்க முதல்ல அதே 500 பேர் நின்னாங்க, நீங்கள் தேசிய கொடின்னு சொல்லுவீங்களாமா? இப்போ அதே 500 பேர் கலைஞ்சு நின்னா ஏன் பூன்னு சொல்கிறீங்க? மறுபடியும் அதே 500 பேர் கலைஞ்சு நிற்பாங்க, ஒரு மயில் மாதிரி தெரியும், எல்லாம் கை தட்டுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரே 500 பேர்த்த ஏன் தேசிய கொடின்னு சொன்னீங்க, ஏன் மயில்னு சொன்னீங்க, ஏன் பூன்னு சொன்னீங்க? ஏன்னா அவங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது, ஆனால் அங்கே பூவில்லை, 500 பேர் நிற்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை அம்மா அம்மா எனக்கு அந்த பூ வேணும் கேட்டால் வாங்கி தர முடியுங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது பூ இல்லைம்மா, 500 பேர் நம்புமா அந்த குழந்தை? நாம் என்னமோ போய் சொல்லணும்னு நினைக்கும். நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சயின்டிஸ்ட்டுங்க மைக்ரோஸ்கோப் மூலமாக உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பார்த்த சயின்டிஸ்ட்டுகள் ஒரு முடின்னு சொல்ல மாட்டாங்க,
பல லட்சக்கணக்கான செல்கள் ஒண்ணா சேர்ந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். மூக்கை பார்த்து மூக்குன்னு சொல்ல மாட்டாங்க, பல லட்சக்கணக்கான செல்கள் ஒண்ணா சேர்ந்து நிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாம தான் மூக்குன்னு சொல்லுவோம், குழந்தை மாதிரி. நம்ம சயின்ஸ்ல மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலைங்கிறதுக்காக நம்ம குழந்தை. பார்த்தவங்க பாருங்க, பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து நின்னா அதுக்கு பேர் மூக்கு. அதே மாதிரி இங்க வந்து இது காது கிடையாது. ஆக மொத்தம் நம்ம உடம்புல முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளும் செல்களால் உருவாக்கப்பட்டது. நீங்க எங்க மைக்ரோஸ்கோப் வச்சு வேணாலும் பார்த்துக்குங்க, எந்த இடத்துல மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கடைசியா தெரியறது செல்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் திசுக்கள், டிஷ்யூஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் ஆர்கன். கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், இந்த மாதிரி உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா மண்டலம், சிஸ்டம். ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், நரம்பு மண்டலம், சதை மண்டலம். மண்டலங்கள் ஒன்று சேர்ந்தா அதுக்கு பேர் மனிதன். அப்போ இங்கே மனிதன் கிடையாதுங்க, மனிதனுக்குள்ள பல மண்டலங்களும் இருக்கு, மண்டலத்துக்குள்ள பல திசுக்கள் இருக்கு, உறுப்புகள் இருக்கு, உறுப்புகளுக்குள்ள பல திசுக்கள் இருக்கு, திசுக்களுக்குள்ள செல்கள் இருக்கு. அப்ப மனிதன்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் மனிதன். நீங்க நினைக்கிற மாதிரி கண்ணு கிடையாது, பல லட்சக்கணக்கான செல்கள் ஒன்னா சேர்ந்து நிக்குது. இது எப்படி நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க 500 பேர்த்த பார்த்து ஏன் நீங்க தேசிய கொடின்னு சொன்னீங்க அந்த மாதிரி வச்சுங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டே புரிஞ்சுக்கலாம், ரொம்ப சுலபம். நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா செல்லும் ஒவ்வொன்றும் வேற வேற கலர்ல இருக்கும். பாருங்க, கண்ணுக்குள்ள பாருங்க, கருப்பு செல்லு நடுவில் நிக்குது, வெள்ளை செல்லு பக்கத்தில் நிக்குதா? வேற வேற கலர்ல இருக்கா? வேற வேற வேலையை செய்யும். கண்ணு செல்லு பார்க்குற வேலையை பார்க்குது, காது செல்லு கேட்குற வேலையை பார்க்குது, இறைப்பியல் இருக்கிற செல்லு ஜீரண வேலையை பார்க்குதா? வேற வேற வேலையை செய்யுது, வேற வேற நிறத்தில் இருக்கு, வேற வேற உருவத்தில் இருக்கும். செல்கள் வேற வேற வடிவத்தில் இருக்கும், வேற வேற நிறத்தில் இருக்கும், வேற வேற வேலையை செய்யும், வேற வேற இடத்துல இருக்கும். ஆனா முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் ஒரே மாதிரி கட்டமைப்பு. இங்க பாருங்க, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒருத்தர் குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கிறீங்க. ஒருத்தர் பேங்க் மேனேஜர், ஒருத்தர் செக்யூரிட்டி. ஒருத்தர் சென்னையில் இருக்கீங்க, ஒருத்தர் பெங்களூர் இருக்கிறீங்க. வேற வேற வேலை செய்றீங்க, வேற வேற நிறத்தில் இருக்கீங்க, வேற வேற வடிவத்தில் இருக்கீங்க. ஆனா எல்லாத்துடைய கட்டமைப்பு ஒன்று தானே. இங்க இருக்க அத்தனை பேத்துக்கு ஒரே மாதிரி தானே சாப்பிட்றோம், கண்ணு, காது, மூக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து அத்தனை பேர்த்தையும் நீங்க உடம்புல இருக்கிற செல்கள் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஒரே மாதிரி கட்டமைப்பு. கட்டமைப்புனா டிசைன். அதாவது ஒரு செல்லை வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஃபுட்பாலில் மேலே ஒரு தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலுக்கு பேர் தான் மெம்பரைன் அப்படிங்கிற ஜவ்வு படலம். அது முடியிலையும் அப்படிதான் இருக்கும், கண்ணுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இருக்கும். அது மூக்குலேயும் அப்படிதான் இருக்கும், இருதயத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற உட்கரு இருக்கும். அது கிட்னிலையும் அப்படிதான் இருக்கும், கணையத்தில் அப்படிதான் இருக்கும். எல்லா செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ்குள்ள 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அது முழங்காலையும் அப்படிதான் இருக்கும், மூட்டிலையும் அப்படிதான் இருக்கும். எல்லா குரோமோசோமுக்குள்ளேயும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும், அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். எதுக்காக சொல்றேன்னாங்க, முடிக்குள்ள இருக்கிற செல்லும் கிட்னியில் இருக்கிற செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வித்தியாசமே கிடையாது. ஏங்க, ஒரு நோய்க்காக வந்து இங்கே உட்காந்து செல்லை பற்றி, சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் பற்றி டைம் வேஸ்ட் பண்ணி நினைக்காதீங்க. நான் உங்களை வந்து சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் எல்லாம் மனசில் வச்சுக்கங்கன்னு சொல்ல, கடைசியாக சொல்ல வர வேண்டிய விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த தேசிய கொடியை பார்க்கும் பொழுது 500 பேர் உள்ள குட்டி குட்டி மனுஷங்க இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் உறுப்பை பார்க்கும் பொழுது அந்த உறுப்புக்குள்ள குட்டி குட்டி மனுஷங்க நம்மள மாதிரி. இப்போ எனக்கு என்ன பேரோ என்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனுஷங்க உள்ள நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்ததான் முடி அப்படின்னு நினச்சி கற்பனை பண்ணி பாருங்க, அழகாக புரிஞ்சிடும். அப்போ நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. இந்த எல்லா செல்லும் ஒரே மாதிரி கட்டமைப்பு இருக்கு. எதுக்காக வந்து நோய் இருக்கிற உங்ககிட்ட உட்காந்து செல்லை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, முடியிலையும் ஒரு செல் அப்படிதான் இருக்கும், கிட்னிலையும் ஒரு செல் அப்படிதான் இருக்கும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை குணப்படுத்த தெரிஞ்ச ஒரு மருத்துவருக்கு கிட்னியை குணப்படுத்த தெரியணும். இருதயம், கல்லீரல், மூட்டு, எலும்பு எல்லா இடத்துல இருக்கிற செல்களும் ஒரே மாதிரி டிசைன் இருக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் சாப்பிடுது, ஒரே மாதிரி தான் தூங்குது, ஒரே மாதிரி தான் லெட்டின் போகுது, ஒரே மாதிரி தான் யூரின் போகுது, ஒரே மாதிரி தான் இறந்து போகுது. இதில் எந்த வித்தியாசம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தில் தனித்தனி நோய்களுக்கு, தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி மருத்துவர் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நோயை குணப்படுத்த முடியும். அது எப்படிங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருத்துவமானு கேட்பீங்க. சரி, நான் கேட்குறேன், சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு தனியாக, காதுக்கு தனியாக நீங்கள் சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிடும் பொழுது இது கண்ணுக்கு இது காதுக்குன்னு சாப்பிட்டீங்களா? கிடையாது.
தண்ணி குடிக்கும்போது என்னைக்காவது இது இருதயத்துக்கு இது கிட்னிக்கு தண்ணி குடிச்சிங்களா? உடம்பு தானே பிரிச்சுக்குது. மூச்சு காத்து இழுக்கும் பொழுது இது மூட்டுக்கு இது முழங்காலுக்குன்னு இழுத்தீங்களா? அப்போ லெட்டின் போகும்போது இது கண்ணு போன லெட்டின்னு மூக்கு போன லெட்டின்னு பிரிச்சிங்களா? யூரின் போகும்போது பிரிச்சிங்களா? மருத்துவத்தை மட்டும் எப்படி பிரிப்பீங்க? முடியாது. அப்படி பிரிச்சிங்கன்னா அந்த மருத்துவம் ஃபெயிலியர் ஆகும். அதாவது நாம் எது செஞ்சாலும் நம்ம உடம்புக்கு மொத்தமாக தான் பண்ணுறோம். அப்போது குணப்படுத்தினாலும் மொத்தமாக தான் குணப்படுத்த முடியும். நோய் வந்தால் மொத்தமாக தான் வரும். தனித்தனி உறுப்புகளில் நோய் வராது. மொத்தமாக நம்ம உடம்புல ஒரு நோய் தான் வரும். அது எப்படிங்க? சரிங்க, விஷம் சாப்பிட்றீங்க. விஷம் சாப்பிட்டா வாய் மட்டும் சாகுதா, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் சாகுதா? உங்கள் தியரி கரெக்டானா ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட மருத்துவம் போய் தேடி போனீங்கன்னா விஷத்தை சாப்பிட்டா வாய் மட்டும் தான் சாகணும். இதை ஒத்துக்குவீங்களா? உறுப்பில் எல்லாம் சாகுது. அப்போ என்ன அர்த்தம்? விஷத்தை கொடுத்தா முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்க எல்லா உறுப்புகளும் பிரித்து செத்து போகுது. இது எப்படி உண்மையோ, விஷத்தை சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் செத்து போகிறது உண்மையாக இருந்துச்சுன்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மருத்துவம் இருக்குது. இது நெகட்டிவ், இதுக்கு பாசிட்டிவ். ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லும் உயிர் வந்துடும், ஆரோக்கியமாயிரும். இதை நம்ப மாட்டோம். விஷத்தை சாப்பிட்டு செத்து போயிடுவோம்னு சொன்னால் நம்புவோம். ஏன்னா கெட்டதை நம்பியே பழகிட்டோம். நல்லது சொன்னால் நம்ப மாட்டோம். பிரச்சனை என்னென்னா இதுதாங்க. அப்போது இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு மருத்துவம் தான் நம்ம மருத்துவம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் ஒரே நேரத்தில் குணமாகும். அதாவதுங்க, நாம கண்ணுக்கு தனி டாக்டர், கிட்னிக்கு தனி டாக்டர், இருதய தனி டாக்டர் போகிறோம். முதல்ல இதுதான் பிரச்சனை. சரி, கண்ணுக்கு தனி டாக்டர் போகிறீங்களே, கண்ணுக்குள்ளே கருப்பாக ஒன்று இருக்குது, வெள்ளையாக ஒன்று இருக்குல்ல. அப்போ கருப்புக்கு ஒரு டாக்டர், வெள்ளைக்கு ஒரு டாக்டர் போவீங்களா? போனால் கண்ணை குணப்படுத்த முடியுமா? கிட்னிக்குள்ளே நாலஞ்சு பார்ட்ஸ் இருக்கு. கிட்னியை 4 பிரிச்சிங்கன்னா 4 விதம் வரும். இருதயத்தை 4 பிரிங்க, 5 பிரிங்க வரும். அப்போ 5 டாக்டர் வச்சு இருதயத்தை குணப்படுத்துவீங்களா? அப்போ எப்படி ஒரு உறுப்பை 4 பேர் தேர்ந்து குணப்படுத்த முடியாதோ, அதே மாதிரி நம்ம உடம்புங்கிறது ஒரு உறுப்புங்க. உடம்பு அப்படிங்கிற உறுப்பை குணப்படுத்த தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி குணப்படுத்திடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் குணப்படுத்த தெரிஞ்ச ஒரு டாக்டரு இல்லைன்னா எந்த நோயும் குணப்படுத்த தெரியாத ஒரு டாக்டரு. அப்போ இந்த கண் ஸ்பெஷலிஸ்ட்டு, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கத்தி எடுத்து கண்ணில் குத்துனா இப்போ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ அந்த இடத்துல தான் ஐ ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுவாங்க. புரிஞ்சுக்குங்க. கிட்னியில் துப்பாக்கி எடுத்து சுட்டாச்சு, இப்போ உங்களுக்கு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் வேணும். இவங்களுக்கு கிட்னின்னா என்ன, அங்கே செல்கள் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அருமையான கண்டுபிடிப்பு. இவங்க அந்த குண்டை எடுத்து அழகாக உங்களை காப்பாற்றுவாங்க. ஸோ வெளியிருந்து ஒரு பொருள் வந்து உறுப்புகளை அட்டாக் பண்ணாதான் அந்த உறுப்புக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுகள் போகணுமே தவிர கிட்னி ஃபெயிலியருக்கு கிட்னி டாக்டர் தேவையில்லை. புரிஞ்சுக்குங்க. ஏன் கிட்னி ஃபெயிலுங்கிறது அழுத்தமாக சொல்லணும்? அதுக்கே தேவையில்லைன்னா கிட்ட பார்வை தூர பார்வைக்கெல்லாம் கண் டாக்டர் போக வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைக்கு இருதயத்தில் ஓட்டைங்கிறது சின்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர் போக வேண்டாம், அடைச்சிக்கலாம். ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் ஒன்றா தான் குணப்படுத்த முடியும், தனித்தனியாக குணப்படுத்த முடியாது. அதை பற்றி நிறையா பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல என்ன பண்ணலாங்க, இனிமேல் நான் வந்து கண்ணு, காது, மூக்கு, கிட்னி எல்லாம் பேச மாட்டேங்க. செல்லை பற்றி பேச போகிறேன். ஒரு செல்லுன்னா என்ன முதல்ல பார்க்கலாங்க. ஆக மொத்தம் கடைசியாக அந்த கிளாஸ் முடியும் போது எல்லா நோய்களையும் எப்படி குணப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆரம்பத்தில் முதல்ல ஏலேருந்து ஆரம்பிச்சு ஜெட்டுக்கு போகலாம், அப்போ தான் புரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்காக நான் அந்த ஸ்டேஜில் சொன்னவங்களுக்கு புரியாது, அதெல்லாம் கீழிருந்து வரலாங்க. இப்போது செல்லுன்னா என்ன முதல்ல பார்க்க போகிறாங்க. ஒரு செல்லுன்னா என்ன, ஒரு செல் எப்படி சாப்பிடுது, எப்படி லெட்டின் போகுது, எப்படி யூரின் போகுது, எப்படி தூங்குது, எப்படி நோய் வருது. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு செல்லுக்கு சர்க்கரை எப்படி வருது, ஆஸ்துமா எப்படி வருது, பிபி, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், ரத்த சோகை, எப்படி. நான் இனிமேல் என்ன பண்ணுவேன், ஒரு செல்லுக்கு தான் நோயை பற்றி பேசுவேன், உறுப்புகளை பற்றி பேச மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உறுப்புகளில் மருத்துவம் பார்க்கக்கூடாது, பார்த்தா ஃபெயிலியர் ஆகும். அப்போ செல்களில் தான் பார்க்கணும். செல்லுக்கு சக்கரை நோய் எப்படி வருதுன்னு பார்த்து குணப்படுத்திடுங்க. அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லுக்கும் சக்கரை நோய் குணமாகும். புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எந்த நோய் இருக்குதோ அது ஒரு இடத்துல இல்லை, உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அப்போது ஒரு செல்லுன்னா என்ன முதல்ல பார்க்க போகிறோங்க. எப்படி சாப்பிடுது, தூங்குது, எப்படி இயங்குதுன்னு பார்ப்போம், பேசிக். அடுத்தது எப்படி நோய் வருது, ஒவ்வொரு நோயை பற்றி பார்ப்போம். அடுத்தது உலக மருத்துவம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்தது நாம் எப்படி ₹1 செலவில்லாமல் அந்த செல்லுக்கு அந்த நோயிலேருந்து விடுதலை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 4 விதமாக பார்ப்போம். முதல்ல செல்லை பற்றி பார்த்துடலாங்க, எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு செல்லுன்னா சொன்னீங்களா, அந்த மெம்பரைன் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க, ஒரு பந்து. இந்த ஃபேன் எப்படி ஓடுதுங்க, கரண்ட் மூலமாக ஓடுது. பைக் எப்படி ஓடுது, பெட்ரோல் மூலமாக ஓடுது. உங்கள் கேஸ் ஸ்டவ் எப்படி எரியுது, சிலிண்டர் மூலமாக எரியுது, கேஸ் சிலிண்டர் மூலமாக எரியுது. கரண்ட்டு போன அடுத்த நிமிஷம் ஃபேன் நின்று போயிடும் இல்லையா? அப்போது இது ஃபேன் நல்லா இருக்கனால தான் ஓடுதா, கரண்ட் இருக்கனால தான் ஓடுதா? என்னதான் நல்ல ஃபேனாக இருந்தாலும்
கரண்ட் போன அடுத்த நிமிஷம் ஏன் நிற்கிது? பைக் நல்ல பைக் தான், புது பைக்கை புதுசாக வாங்கியிருக்கீங்க, பெட்ரோல் தீர்ந்தோடனே ஏன் நின்று போச்சு? ஏன்னா அந்த பைக்கை இயக்கிற எரிபொருள் பெட்ரோல், இந்த ஃபேனை இயக்கிற எரிபொருள் கரண்ட்டு. அப்போது உலகத்தில் எந்த பொருள் வேலை செய்யணுன்னாலும் ஒரு எரிபொருள் வேணும். அது இல்லைன்னா என்னதான் நல்ல பொருளாக இருந்தாலும் நின்று போயிடும். அப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்? செல்லு எந்த எரிபொருளில் எரியுதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் அது நிற்கிறத பற்றி யோசிக்கலாம். அதை நீங்கள் கொடுக்கலன்னா செல் நின்று தான் போகும். ஒரு செல்லு என்ன பண்ணுங்க, கதவு இருக்கு இல்லைங்களா, அதை மெம்பரைன் ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. இங்கே பாருங்க, நம்ம படிக்கலையே செல்லை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுக்கு தேவை மருத்துவம் தான். இந்த மற்ற சின்ன சின்ன டெக்னிக் வேர்டெல்லாம் விட்டுருங்க. நான் மொத்தமாக சொல்ல வேண்டிய அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு தயவு செய்து படித்தவங்க படிக்காத எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். பயப்படாதீங்க. சும்மா எவ்வளோ புரியுதோ காதில் போட்டு வைங்க, நல்லது. ஒரு செல்லுங்கிறது ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க. தோல் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணும்? கதவை திறக்கும். கதவை திறந்து ரத்தத்தில் சர்க்கரை அப்படிங்கிற ஒரு விறகு எடுத்துகிட்டு போகும். செல்லே கண்ணுக்கு தெரியாது. அந்த செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு ஸ்டவ் இருக்கும். அந்த ஸ்டவ்வில் இந்த சர்க்கரை அப்படிங்கிற விறகை வச்சு, வெறும் விறகு வச்சு எரிக்க முடியாது, காற்று வேணும். ஒரு ஒரு மெழுகுவர்த்தி பற்ற வைங்க, எரிய வைங்க. ஒரு டம்ளர் எடுத்து கவுந்துங்க, அவிஞ்சு போயிருங்க. மெழுகுவர்த்தி எரியாது, காற்று இருந்தால் தான் எரியும். அந்த மாதிரி வெறும் சர்க்கரை எரியாது, காற்று வேணும். மறுபடியும் கதவை திறந்து செல்லு ரத்தத்திலிருந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராணசக்தி எடுத்துகிட்டு போய் இந்த சர்க்கரைங்கிற விறகு மேலே வச்சு சர்க்கரை எரிய வைக்கும். பாருங்க, செல்லுக்குள்ள ஒரு ஸ்டவ்வு, அதுக்குள்ள விறகு, அதில் அந்த ஸ்டவ் எரியும் இல்லைங்களா, சர்க்கரை மூலமாக ஒரு தீ உருவாகும். இந்த தீ உருவான உடனே இந்த தீனால ஒரு சூடு வரும் இல்லைங்களா, வெப்பம். இந்த வெப்பம் வெப்ப ஆற்றலாக மாறும். இந்த வெப்ப ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறும். அந்த ஆற்றலுக்கு பேர் தான், அந்த சக்திக்கு பேர் தான் பிராணசக்தி, காஸ்மிக் எனர்ஜி, லைஃப் ஃபோர்ஸு, உயிர் சக்தி. சொல்கிறாங்க இல்லைங்களா, பிராணசக்தி உயிர் சக்தி நிறைய பேசியிருப்பாங்க. இது வரைக்கும் யாரும் சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ்வளோதாங்க. ஒரு செல்லுக்குள்ள சர்க்கரையை வச்சு ஆக்சிஜனை வச்சு எரியும் பொழுது வர சக்திக்கு பேர் தான் பிராணசக்தி. அந்த சக்தியை வச்சு தான் இப்போ நான் கையை ஆட்டிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த கையை ஆட்டுறேன்னா இந்த கைக்குள்ள இருக்கிற அத்தனை எறும்பு நரம்பு சதைகள் செல்கள் அத்தனை செல்களும் சர்க்கரை தூக்கி உள்ளே போட்டு ஆக்சிஜனை தூக்கி கூட எரிஞ்சிருக்கணும். இப்போ நான் பேசுகிறேன்னா பார்க்குறேன்னா நாம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு செல்லும் செய்கிற வேலைக்கான அத்தியாவசிய தேவையே சர்க்கரையும் ஆக்சிஜனும் தான். ஒரு செல் உயிரோடு இருக்கிற அடிப்படை காரணம் சர்க்கரை ஆக்சிஜன். இதுதான் எரிபொருள். முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லும் இந்த வேலை தான் பண்ணுது. புரிஞ்சுக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கிற கண்ணு வேற காது வேறன்னு எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறக்காக தான் புரிய வைக்கிறேங்க. இல்லைன்னா செல்லை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு வேற உறுப்பு மாதிரி இருக்குது. எல்லா செல்களும் இந்த வேலையை தான் பண்ணுது. கண்ணு செல் இருக்குது, சர்க்கரை தூக்கி உள்ளே போடுது, ஆக்சிஜன் தூக்கி உள்ளே போடுது, எரியுது, சக்தி கிடைச்சிருது. சக்தி கிடைச்சோன்னு என்ன பண்ணுது? நான் யார்? கண் என்ன வேலையை பார்க்கணும்? பார்க்குற வேலையை பார்க்கணுமா? இந்த பார்க்குற வேலைக்கு எனக்கு வைட்டமின் ஏ வேணும்னு சொல்லி இது வைட்டமின் ஏ தூக்கி உள்ளே போட்டு பார்க்குற வேலையை பார்க்குது. எலும்பு செல் இருக்கும், எலும்பு செல்லும் சர்க்கரை தூக்கி உள்ளே போட்டு ஆக்சிஜன் தூக்கி உள்ளே போட்டு அதில் வர சக்தி வச்சுட்டு நான் யார்? எலும்பு என்ன வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ மெக்னீசியமும் கால்சியத்துக்கு உள்ளே போட்டுக்கும். இந்த மாதிரி முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் சர்க்கரை ஆக்சிஜன் மூலமாக தான் உயிரோடு இருக்கு. மூக்கை அடைச்சி பாருங்க, செல்லுக்குள்ள ஆக்சிஜன் போகலன்னா மயக்கம் போட்டுருவோம். சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை லோ சுகர் வந்தால் மயக்கம் போட்டுறாங்க. என்னைக்காவது கால்சியம் இல்லை, அயன் இல்லை, சோடியம் இல்லைன்னு யாராவது மயக்கம் போட்டிருக்கீங்களா? அப்போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அத்தியாவசிய தேவை சர்க்கரையும் ஆக்சிஜனும். ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான இந்த சர்க்கரை ஆக்சிஜனை பற்றி பேசாமையும் ஒரு நோயாளி தெரிஞ்சுக்காமையும் எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. ஒரு வீட்டில் கதவை திறந்து மளிகை கடைக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் ரோடை தொடாமல் ஒரு வீடு இருக்க முடியுமா? உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்தீங்க? உங்கள் வீட்டு கதவை திறந்தீங்க, ரோடு வெளியே வந்து சேர்ந்துட்டீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு என்ன நடுவில் கனெக்ஷனு? ரோடு. அதே மாதிரி நம்ம உடம்புல ஏகப்பட்ட செல் இருக்கு இல்லைங்களா, செல்களை வீடு மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரோடை ரத்த மாதிரி கற்பனை பண்ணுங்க. சென்னையில் மேலே ஹெலிகாப்டர்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுங்க? நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியும். அதே மாதிரி உடம்புலேருந்து மேலேருந்து பார்த்தா கோடிக்கணக்கான செல்களும் பல லட்சம் கிலோமீட்டரில் இரத்த நாளங்களும் தெரியும். நம்ம உடம்புங்கிறது செல்களும் இரத்தத்தாலும் உருவாக்கப்பட்டது. ரத்தம்ங்கிறது ரோடு மாதிரி, செல்கள்ங்கிறது வீடு மாதிரி. வேணும் தெரியாது. பாருங்க, இந்த கையை ஆட்டிகிட்டே இருக்கிறேன். இந்த கையில் இருக்கிற எல்லா செல்களும் எல்லா வீடுகளும் மளிகை ஜாமான் வாங்கி சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த செல்லுக்கு வேலையே இல்லை, இவங்கெல்லாம் சமையல் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற ரத்தத்தில் தீர்ந்து போகுமா? இங்கே தீர்வு போகாமல் இருக்குமா? புரிஞ்சுக்குங்க. ஒரு செல்லுக்கு என்ன வேணுமோ அது எப்போ வேணுமோ கதவு திறக்கும், எடுத்து உள்ளே போடும்.
உள்ளே போய் கழிவு பொருளாக மச்சம் தூக்கி வெளியே வீசும். நான் எதுக்காக இவ்வளோ நேரம் உட்காந்து செல்லை பற்றி இவ்வளோ பேசிட்டு இருக்கிறேன்னா, ஒரு செல்லை குணப்படுத்தணும்னா ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு செல்லுக்கு அறிவு இருக்கு, அதுவே எடுத்து தன்னை குணப்படுத்திக்கும். செல்லுடைய அத்தியாவசிய தேவையே ரத்தம் தான். நீங்கள் ரத்தத்தை கெடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு செல்லு கெட்டு போச்சுன்னா அந்த செல் அப்படியே தான் கிடக்கும். அப்போ பிரச்சனை உறுப்புலையா செல்கள்லையா ரத்தத்திலையா அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நான் சயின்டிஃபிக்காக பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறேங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, நான் சொல்கிற அந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் மறந்துடுங்க. கடைசி என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஆக மொத்தம் நம்ம உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களாலும் பல கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இரத்த நாளத்தாலும் அப்படிங்கிற ரோடாலும் உருவாக்கப்பட்டதுதான் நம்ம உடம்பு. இந்த ரத்தத்தை வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் வேகமாக போகுது, ஒரு ஸ்டேஷனில் நிற்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தூரமாக இருந்து வேடிக்கை பாருங்கள். நிறையா பேர் இறங்குவாங்க, நிறையா பேர் ஏறுவாங்க, நிறையா பேர் அந்த ட்ரெயின்லேயே உட்காந்துருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கச்சமுச்சான்னு தெரியும். ஆனால் ஒவ்வொருத்தரும் தன் வேலையை உருப்படியாக செய்கிறாங்களா? ஸ்டேஷன் வந்தவங்க இறங்குவாங்க, வராதவங்க உட்காந்துருப்பாங்க, வண்டி வந்தவங்க ஏறுவாங்க. அந்த மாதிரி ரத்தம் அப்படிங்கிற ட்ரெயினை கற்பனை பண்ணி பாருங்க. ரத்தத்தை ஒரு ட்ரெயின் மாதிரி கற்பனை பண்ணுங்க. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தம்ங்கிற ட்ரெயின் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் போயிட்டு திரும்ப இங்கே வந்துடும். மறுபடியும் சொல்றேங்க, ரத்தம்ங்கிற ட்ரெயின் இருதயம்ங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஆரம்பிச்சு கிட்னி, கணையம், கல்லீரல், எலும்பு மஜ்ஜைகள் எல்லாம் போயிட்டு கடைசியாக திரும்பி இங்கே வரும். இப்படி இந்த ரத்தம் ஒவ்வொரு உறுப்புக்குள்ளேயும் போய் வெளியே வரும் பொழுது ஒவ்வொரு உறுப்புலையும் சில பேர் காத்துட்டு இருப்பாங்க, அவங்க ஏறுவாங்க, சில பேர் காத்துட்டு இருந்து இறங்குவாங்க. இவங்க யாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நோயை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிப்பேங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். முதல்ல இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தம்ங்கிற ட்ரெயின் வரும் பொழுது யார் இறங்குறா யார் ஏறான்னு பார்க்கலாம். இருதயம் என்ன வேலை பண்ணுதுங்க? பல பேர் சொல்லுவாங்க இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இருதயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுற வேலையை செய்யறதே கிடையாது. அதை செய்யறது நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி. சில பேர் சொல்லுவாங்க ரத்தம் ஊறுற இடம் இருதயம் சொல்லுவாங்க. அதுவும் தவறு. ரத்தம் ஊறுற இடம் எலும்பு மஜ்ஜைகள், போன் மேரோஸ். அப்போ இருதயம் என்ன வேலை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சொங்கி மாதிரி வர உங்கள் ட்ரெயினை, ரத்தம்ங்கிற ட்ரெயினை பிடிச்சி ஒரு பம்ப் பண்ணுது, சீக்கிரமாக போ அப்படின்னு, அவ்வளோதான். அதாவது ரத்தம் அப்படிங்கிற ட்ரெயின் வரும் பொழுது இருதயத்தில் பிபி அப்படிங்கிற ப்ரெஷர் அப்படிங்கிற ரத்த அழுத்தம் அப்படிங்கிறவர் ஏறிடுவார். இருதயம் ரத்தத்துக்கு பிபி அப்படிங்கிற ப்ரெஷரை கொடுக்குற ஒரு மிஷினு, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் கீழே ஒரு தொட்டி, மேலே ஒரு தொட்டி. இந்த தொட்டி தண்ணியை மேலே கொண்டு வரக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு மோட்டர் பம்ப் வச்சுருக்கீங்க. இது என்ன பண்ணுது? தண்ணி சுத்தம் பண்ணுதா? தண்ணி புதுசாக உருவாக்குதா? இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணுது. அதே மாதிரி இருதயம் பம்பிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் தியானம் பண்ணுறேன், நான் உட்காந்துடுறேன், தியானம் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சார் நான் தியானம் பண்ண போகிறேன், 1 மணி நேரம் கழிச்சு என்னுடைய பிபி யாராவது செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தியானம் இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். நான் தியானம் பண்ணி ஆரம்பித்தோடனே என்னோட பிபி யாராவது செக் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு லோ பிபி தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் யாரெல்லாம் தியானம் பண்ணுறீங்களோ ஒரு மணி நேரம் மினிமம், 1 மணி நேரத்தில் என்ன ஆகுன்னா உங்கள் பிபி லோ பிபியாக மாறிடும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, லோ பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ தியானம் பண்ணுறது தப்பா? தியானம் பண்ணால் பிரபஞ்ச சக்தி கிடைக்குது, பிராணசக்தி கிடைக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் தியானம் பண்ணால் ஏன் லோ பிபிக்கு வருது? ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் அமைதியாக இருக்கும் பொழுது இருதயம் கொஞ்சமாக பம்ப் பண்ணியிருக்கும். போதும்னு சொல்லி அதுவே போதும்னு சொல்லி அழகாக கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ லோ பிபி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது, முதல் விஷயம். இப்போ நான் தியானத்தில் இருக்கிற நான் மெதுவாக கண்ணை திறந்து ஒரு கையை ஆட்டுறேன். நான் ஒரு கையை ஆட்டும் பொழுது ஏற்கனவே இருக்கிற பிபிங்கிற ரத்த அழுத்தம் அதிகமாகுமா, அப்படியே இருக்குமா? கொஞ்சம் அதிகமாகுமா? அப்போ என்ன அர்த்தம்? இருதயம் சொந்தமாக பிபி அதிகம் பண்ணிருச்சா இல்லை கை ஆட்டினாலும் அதிகமாயிருச்சா? புரிஞ்சுக்குங்க, இருதயம் எந்த காலத்திலையும் சொந்தமெல்லாம் பிபி அதிகம் கம்மியெல்லாம் பண்ணாது. இங்கே இந்த கையை ஆட்டினோடனே இந்த கையில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் சாப்பிட்றாங்க.
சர்க்கரை தூக்கி உள்ள போட்டு ஆக்சிஜன் தூக்கி உள்ள போட்டு சாப்பிட்றாங்க பார்த்து இல்லைங்களா? அப்போ இந்த கையில் இருக்கிற எல்லா குழந்தையும் சாப்பிடும் பொழுது புரிஞ்சுக்குங்க, ஒரு செல்லுங்கிற குழந்தை ரத்தத்தில் ஒரு பொருள் எடுத்து உள்ள போட்டு சாப்பிடும் பொழுது ஒரு பொருளை உள்ள போட்ட உடனே அம்மா எனக்கு நான் ஒரு பொருளை உள்ள போட்டுட்டேன், நீ ஒரு பிபி அதிகம் பண்ணிக்கோன்னு சொல்லும். எத்தனை குழந்தைகள் சாப்பிட்றாங்களோ அத்தனை குழந்தைக்கு சாப்பாடு போடுறது தான் இருதயங்கிற அம்மா. இப்போ ரெண்டு கை ஆட்டுறேன், ரெண்டு கை ஆட்டும் பொழுது ஏற்கனவே இருக்கிற ரத்த அழுத்தம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ அது புரிஞ்சுக்குங்க, இருதயம் எந்த காலத்துலையும் சொந்தமாக யோசிக்காது. இவ்வளவு குழந்தைகள் சேர்த்து கேட்டறனால இவர் பிபி அதிகமாக, இவ்வளோ குழந்தை சாப்பிடுதான்னு பிபி அதிகம் பண்ணுறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எகிரி குதிக்கிறேன். இங்கிருந்து குதிச்சு போரூர் ஜங்ஷன் வரைக்கும் வேகமாக ஓடுறேன். இங்கிருந்து நான் வேகமாக ஓடிட்டு இருக்கும் பொழுது நடுவில் யாராவது சட்டை பிடிச்சி பிபி செக் பண்ணி பாருங்க, எனக்கு ஹை பிபி தான் இருக்கும், எனக்கு நோயாக வந்துருச்சு, நல்லா தான் இருக்கிறேன், ஓடிட்டு தான் இருக்கிறேன். அப்போது ஹை பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, லோ பிபி நோய் கிடையாது, ஹை பிபி நோய் கிடையாது. நான் ஓடி முடிச்சிட்டேன், ஒரு ஜங்ஷன் போயிட்டு அங்கே போய் தியானம் பண்ணுறேன். மறுபடியும் ஹை பிபி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது, நார்மல் வருது, மறுபடியும் லோக்கு போகுது. புரிஞ்சுக்குங்க, லோ பிபியும் நோய் கிடையாது, ஹை பிபி நோய் கிடையாது. சுலபமாக சொல்லிடுவீங்க. நான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு லோ பிபி வந்துருச்சு, என்ன இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. நான் வீட்டில் சும்மா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேங்க, வடை சாப்பிட்டு இருந்தேன், திடீர்னு ஹை பிபி ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. பாருங்க, இதை பிபியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், குணப்படுத்திடலாம். ரொம்ப சுலபம். ஒரு டெய்லர் இருக்கிறாரு, தீபாவளி பிஸி, வேகமாக தைக்கிறாரு, 8 மணி நேரம் வேகமாக தைச்சிட்டு இருக்கிறாரு. எப்பவுமே வேகமாக ஒரு வேலையை செஞ்சு தைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேலையை பண்ணும்பொழுது நம்ம உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் தேஞ்சு போகும், பிரச்சனை வரும், உறுப்புகளுக்கு செல்களுக்கு பிரச்சனை வரும். இவர் வேகமாக தைச்சிட்டு இருக்கும் பொழுது இவரோட மூட்டில் இருக்கிற செல்களுக்கு ஒரு பிரச்சனை தேஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை வந்துருச்சு. இந்த செல் என்ன பண்ணும், எப்போ நம்ம உடம்புல ஒரு செல்லுக்கு ஒரு நோய் வருதோ, ஒரு தேஞ்சு போதோ, பிரச்சனை வருதோ, அடுத்த செகண்டு அந்த செல்லு குணப்படுத்தாமல் விடாது இந்த உடம்பு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வேகமாக வேலை செய்யும் பொழுது இந்த உடம்பு என்ன பண்ணும், வேகமாக வேலை செய்கிறாரு, முதல்ல அந்த வேலைக்கு சக்தி கொடுப்போம், இதை கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கோன்னு தள்ளி வச்சுருக்கோம். இவர் வேகமாக 8 மணி நேரம் தைச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே 4000 செல்லுக்கு பிரச்சனை வந்துடும், அப்போல்லாம் சரி பண்ணாது. இவர் 8 மணி நேரம் தைச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பார். உடம்புடைய சக்தி எல்லாம் உள்நோக்கி போகும். என்னென்ன செல்லில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்துட்டு இந்த 4000 செல்லு கேட்கும், அம்மா எனக்கு கால்சியம் கொடுத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மறுபடியும் கால்சியத்தை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு கால்சியத்தை பற்றி மட்டும் தெரியும் நினச்சிக்காதீங்க. உதாரணத்துக்கு புரியிருக்கா, ஏதோ ஒரு பொருள் கேட்குது, உதாரணத்துக்காக கால்சியம். இந்த 4000 செல்லு என்ன பண்ணுது, அம்மா எனக்கு கால்சியம் கொஞ்சம், அயன் கொஞ்சம், சோடியம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன புதுப்பிச்சுக்குவேன்னு கேட்குது. இந்த மாதிரி நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் உறுப்புகள்லாம் பாதிக்குதோ, 1 செகண்ட் 2 செகண்ட் 10 செகண்டில் நம்ம உடம்பு பிபி அதிகமாகி இந்த உறுப்புகளுக்கெல்லாம் கொடுத்து உறுப்புகள் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு. யாருடைய உடம்புல இது நாளும் ஒழுங்காக வச்சிருக்கிறீங்களோ, இந்த 4000 செல்லு கேட்ட உடனே இந்த பிபி ரைஸ் பண்ணி கொடுத்த உடனே போய் 4000 செல்லு குணப்படுத்தின இவருக்கு பிபி ரைஸ் ஆகிருக்கும், மறுபடியும் நார்மலுக்கு வந்திருக்கும். ஆனால் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காது, பிரச்சனை இருக்காது, கஷ்டம் தெரியாது. 4 விஷயம் ஒழுங்காக இருக்கிறவருக்கு பிபி அதிகமாகும் கம்மியாகும், ஆனால் கஷ்டம் தெரியாது. புரிஞ்சுக்கங்க, பிபி அதிகம் கம்மியான நோய் இல்லை, அதிகமாகும் பொழுது கஷ்டம் வந்தால் நோய். அப்போ கஷ்டத்து தான் நோய் தவிர அதிகமாக நோய் இல்லை. இப்போ ஒருவேளை இந்த 4000 செல்லுக்கு பிரச்சனை, இந்த 4000 செல்லு அம்மா பிபின்னு கேட்குது, இந்த அம்மா கொடுக்குது. ஆனால் இந்த 4000 செல்லும் கேட்ட பொருள் உங்கள் ரத்தத்தில் கெட்டு போயிருந்தா என்ன ஆகும்? அந்த கெட்டு போன பொருளை வச்சு இந்த உறுப்புகள் தன்னை புதுப்பிக்க நினைக்கும் பொழுது 24 ஹவர்ஸும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இருதயம் பிபி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹை பிபி. எப்போ உங்களுக்கு பிபி அதிகமாகி அதனால் பிரச்சனை வருதோ, கம்மியாக மாட்டேங்குதோ, பிரச்சனை வந்துருச்சோ, இருதயத்தில் நோய் இல்லை, உங்கள் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல, ஒரு இடமோ 2 இடமோ 3 இடமோ செல்களுக்கு நோய் வந்துருச்சு. அந்த நோயை குணப்படுத்த தேவையான பொருள் ரத்தத்தில் கெட்டு போயிருக்கு, இல்லை இல்லாமல் இருக்கு. அதனால செல்கள் தூங்காது. நம்ம உடம்புல ஒரு செல்லுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா அந்த செல்லு குணப்படுத்துற வரைக்கும் இந்த அம்மா கத்திக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் பிரச்சனை. இதை யோசிச்சு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. ஹை பிபின்னா என்னன்னா, உங்க உடம்புல இருக்கிற நோய்க்கு எதிராக ஒரு போராட்டத்துக்கு தேவையான மருந்து கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளை புதுசு பண்றதுல பிரச்சனைன்னு அர்த்தங்க. லோ பிபி என்ன தெரியுங்களா, உங்க இருதயத்துக்கு இருதயம் செல்களால் உருவாக்கப்பட்டது. அந்த இருதயத்தில் இருக்கிற செல்கள் வேலை செய்ய சில பொருள் வேணும் இல்லைங்களா, அந்த இருதயத்தில் இருக்கிற செல்களுக்கு தேவையான பொருள் ரத்தத்தில் கெட்டு போயிருக்கு, இல்லை இல்லாமல் போச்சு. அதனால இருதயம் தன் வேலை செய்யறக்கே முடியாம லோ பிபியில் இருக்கு. புரிஞ்சுக்குங்க, ஹை பிபி அப்படிங்கிறது இருதய சம்பந்தப்பட்ட நோய் இல்லை, லோ பிபி அப்படிங்கிறதும் இருதய சம்பந்தப்பட்ட நோய் இல்லை, ரெண்டுமே ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய். அப்போ நாம ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சு ரத்தத்தை ஊற வச்சு அறிவு கொடுக்குற அந்த வேலையை பண்ணனா மட்டும்தான்
பிபி நார்மலாக இருக்கும். நாம் யாரும் பிபியை போய் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, மராத்தான் ஓடுறாங்க, பிபி நார்மலாக இருக்குமா உங்களுக்கு? நார்மலாக வச்சுட்டு ஓட சொல்லுங்கள், ஓட முடியுமா? அப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. புரிஞ்சுக்குங்க, பிபி நார்மலாக இருக்கணுங்கிறது தப்பான கான்செப்ட். யார் சொன்ன உங்களுக்கு இப்போ பிபி நார்மலாக இருக்கணும்னு சொல்லி? தப்பான கான்செப்ட். யாரெல்லாம் பிபியை ஒழுங்காக வச்சுக்கிறீங்களோ, அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, அதுக்கு பேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நோய். அது எப்படின்னா பாருங்க, ஒரு 4000 செல்லு பிபி கேட்குது, இது கொடுக்க முடியல, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. இந்த மாதிரி ரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபி, ஹை பிபி லோ பிபிங்கிறது இருதய சம்பந்தப்பட்ட நோய் இல்லைன்னு தெரியாத எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இவர் நடங்க ஓடுங்க ட்ரெட்மில்லாம் போட்டுட்டு கடைசியாக செக் பண்ணி பார்த்துட்டு பிபி அதிகமாக இருக்குது, ஹை பிபி கம்மியாக இருக்குது, லோ பிபின்னு உங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அப்போ இந்த 4000 செல்லை யார் குணப்படுத்துறது? இப்போ ஹை பிபி லோ பிபி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கப்படும். இந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணும்? இந்த மருந்து மாத்திரை போய் 4000 செல்லை குணப்படுத்துமா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். மூட்டுன்னு இல்லைங்க, கண்ணு கெட்டு போனாலும் பிபி அதிகமாகும், முடியல பிரச்சனை இருந்தாலும் பிபி அதிகமாகும். உடம்புல எந்த செல்லுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த அம்மா கத்தும். நாம் என்ன பண்ணுறோம்? பிபிக்கு மாத்திரை, இந்த மாத்திரை என்ன பண்ணுது? நேராக போயிட்டு இறுதி போய் கட்டி பிடிச்சிட்டு இறுதியுமே நீ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோதான் துடிக்கணும். எங்கள் இறுதிக்கு அறிவு இல்லாமல் அதிகம் துடிச்சிருச்சு. இப்படி யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு இறுதி அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் உடம்புல நோய் கிருமிக்கு எதிராக நடக்கிற அந்த மருத்துவத்தை நிறுத்தி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் உடம்புல செல்களை புதுப்பிக்கிற அந்த வேலையை நிறுத்தி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இயற்கையாகவே பிபி அதிகமாகணும் கம்மியாகணும், தேவைப்பட்ட அதிகமாகணும், தேவையில்லைன்னா கம்மியாகணும். நாய் துரத்தும் போது ஓடும்போது பிபி கண்ட்ரோலை வச்சுக்கோ, ஓட முடியுமா? யோசிச்சு பாருங்க, பிபி நார்மலாக ஏன் இருக்கணும்? யார் சொன்னா உங்களுக்கு? இப்போ ஓடனா அதிகமாகணும், தேவைப்பட்ட கண்ணாபுனான்னு அதிகமாகணும், தேவையில்லைன்னா கம்மியாகணும். ரெண்டு பக்கமும் போயிட்டு வர அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்கணும். அதான் பிரச்சனை. உடம்புல தெம்பு இல்லை, அதனால மேலே கீழே போகும்போது கஷ்டமாக இருக்குது. அப்போ உடம்புல தெம்பு கொடுக்குற வேலையை பார்ப்பீங்களா, பிபி போய் கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இப்படி யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை கொடுத்து இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்களோ உங்கள் உடம்புல உறுப்புகள் புதுசாக மாறுற வேலையை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பிபிக்கு மாத்திரை சார் வரைக்கும் சும்மா நடந்துக்கலாம், போய்க்கலாம், பேசிக்கலாம். ஏதோ ஸ்பீடாக வேலை செய்ய முடியுமா அவனால? பிபி அதிகமாயிரும் முடியாது, ஏன்னா கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்படி யாரெல்லாம் பிபிக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களோ முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிடுவீங்க, போக போக டோஸ் அதிகமாகுதா கம்மியாகுதா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவம்னா எப்படி இருக்கணும்னா, முதல்ல போனால் ஹெவி டோஸ் தரணும், போக போக கம்மி பண்ணிட்டே வந்துட்டு, சார் நீங்கள் 6 மாதமாக என்கிட்ட மருத்துவத்துக்கு வந்தீங்க, முதல்ல ஹெவி டோஸ் கொடுத்தேன், கம்மி பண்ணிட்டே வந்துட்டேன், இனிமேல் நோய் இல்லை குணமாயிருச்சுன்னு சொன்னால் இதை நான் மருத்துவம்னு ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன ஆகுது? முதல்ல போகும்போது சின்ன மாத்திரை, போக போக டோஸே அதிகமாகுது. எப்போ பிபிக்கு கொடுக்குற டோஸ் உங்களுக்கு அதிகம் பண்ணி கொடுக்குறாங்களோ உங்கள் நோய் பெருசாயிருச்சா இல்லை கம்மியாயிருச்சா? ஏங்க உங்கள் நோயை பெருசு பண்ணுறதுக்கு ஏங்க கால் டாக்ஸி எடுத்துகிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு பணம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏன் பிபிக்கு மாத்திரை சாப்பிட டோஸ் அதிகமாகுதுன்னா, இறுதி கட்டி பிடிச்சி வச்சிட்டிங்கல்ல, 3 மாதத்துக்கு பிபி மாத்திரை சாப்பிட்டு இருந்து பாருங்க, ஒரே ஒரு நாள் நிறுத்தி பாருங்க என்ன ஆகும்? கண்ணாப்பண்ணா பிபி ரைஸ் ஆகுதுல்ல. நாம் நினச்சிக்கிறோம் இத்தனை நாள் மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் பிபி கண்ட்ரோலாக இருந்துச்சு, ஒரு நாள் சாப்பிடணும் அதிகமாகிடுச்சுன்னு. நீங்கள் ஒரு நாள் சாப்பிடாம விட்டோன்னா இறுதி கட்ட அவுத்து விட்டீங்க. இந்த அம்மா என்ன பண்ணுது? ஏற்கனவே 4000 செல்லுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அழுது அம்மாவை கட்டி பிடிச்சி வச்சுட்டீங்க. 3 மாசத்துல இப்போ 4 லட்சம் செல்லுக்கு பிரச்சனையோடு இருக்கும். அப்போ இருதயம் அதிகமாக கத்துமா கம்மியாக கத்துமா? 4 லட்சம் செல்லு அம்மா 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 இப்போதாம்மா உன்னை கண்ணில் காட்டுறாங்க, கட் அவுத்து விட்டாங்கன்னு கத்தும். இந்த அம்மா இந்த 4 லட்சம் செல்லே குணப்படுத்துறதுக்காக பிபி அதிகம் பண்ணும். நாம் என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல 3 மாதம் கண்ட்ரோலாக இருந்துச்சு, இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டதுனால நம்ம கண்ணாமண்ணா அதிகமாகிடுச்சு, இனிமேல் மாத்திரை விடவே கூடாதுன்னு சொல்லி பர்ஸில் வச்சு ஒழுங்காக சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம். இந்த பிபிக்கு மாத்திரை எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? ஆப்ரேஷன் பண்ணும்போது இல்லை ஆக்சிடென்ட் ஆகும் பொழுது எமர்ஜென்சியில் மட்டும்தான் பிபி நார்மலாக வச்சுக்கணும். ஏன்னா தெரியாது இருதயத்துக்கு மேலே லாரி டயர் போயிருச்சா என்ன நடந்தது ஒன்றும் தெரியாது. அந்த பிபி கண்ட்ரோலை வச்சுக்கிட்டோம்னா உயிரை காப்பாற்றிடலாம். இப்படி எமர்ஜென்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பிபி நார்மல். சும்மா ரோட்டில் போகிற வரவங்களுக்கெல்லாம் அது பொருந்தாது. உறுப்பு அறுக்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த உறுப்பு அறுத்த உடனே சும்மா இருக்குமா உடம்பு? கத்தி வச்சு இங்கே அறுக்க அத்தனை செல்லும் 1 கோடி செல் அங்கே புதுசாக உருவாகும். அந்த அளவுக்கு உடம்பு கெப்பாசிட்டி இருக்குது. கடன்னு அங்கே இருக்கிற எல்லா செல்லையும் புதுசாக மாற்றும். இப்படி மாத்திரக்கு பிபி அதிகம் பண்ணும் இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணும்போது இருதயத்தை ஏமாத்துறக்காக, இங்கே பாரு நீ ஒன்றும் செல்களை புதுப்பிக்க வேண்டாம், நாங்கள் அறுத்துட்டு நாங்கள் வேணும்னே தான் அறுக்கிறோம், நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி இருதயத்தை ஏமாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அப்போ தான் பிபியை நார்மலாக வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோடனே அந்த மாத்திரை விட்டுருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பிபி ரைஸ் ஆகி நோயெல்லாம் குணப்படுத்திடும்.
இப்படி எமர்ஜென்சியில் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதும் எமர்ஜென்சியில் மட்டும் பிபி நார்மலாக இருக்கணும்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவத்தை பிபி மருந்து மாத்திரை கம்பெனிகள் என்ன பண்ணனா நம்ம வியாபாரத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஒன்று பண்ணலாம், ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் கூப்பிட்டு பிபிங்கிறது நோய்ங்க, அதிகமாக இருந்தாலும் நோய், கம்மியாக இருந்தாலும் நோய் சொன்னால் மக்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்க. என்ன சயின்டிஸ்ட் நாம அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொய்யான மருத்துவத்துக்கு பேர் தான் பொய்யான ஒரு நோய்க்கு நோயே பொய். பிபிங்கிறது நோய் உலகத்தில் என்ன பொறுத்த கிடையவே கிடையாது. இப்போ சொல்லுங்க, பாம்பு கடிச்ச விஷம் உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஏறுமா ஏறாதா? அப்போ எல்லா செல்லும் அம்மா கத்துமா கத்தாதா? யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணி கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறீங்களோ, இந்த பாம்பு விஷத்துக்கு எதிராக பிபி அதிகம் பண்ண முடியாமல் உயிர் போயிடும். ரத்த அழுத்தம்ங்கிறது இருதயம் தேவைப்பட்டால் அதிகம் பண்ணணும், தேவைப்பட்டால் கம்மி பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கணும். தயவு செய்து பிபி யாரும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. புரிஞ்சுக்குங்க, பிபிங்கிற நோய் இருதயம் சம்மந்தப்பட்டதில்லை. முடியிலிருந்து நகை வரைக்கும் எத்தனை செல்லுக்கு நோய் வந்திருக்குதோ அத்தனை பிபி ரைஸ் ஆகுது. அப்போது எல்லா செல்லையும் குணப்படுத்தினா தானே பிபி கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம உடம்புல முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லுக்கும் அத்தியாவசிய தேவை சர்க்கரையும் ஆக்சிஜனும். அதே மாதிரி பிபியும் எத்தனை செல்லுக்கு பிபி தேவையோ அத்தனை செல்லை குணப்படுத்தினா பிபி இயற்கையாகவே நார்மலாக இருக்கணும். நம்ம யாரும் போய் பிபி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உடம்பு யார் ஆரோக்கியம் வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். நீங்கள் வெளியிருந்து யாரெல்லாம் மருந்து மாத்திரைலாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ இதுக்கு பேர் நோய். இந்த மாதிரி யாரெல்லாம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறீங்களோ கண்டிப்பாக பக்கவாதம் வரும். பக்கவாதம் வந்தால் உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுகளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. 10 பேர் பக்கவாதம் லிஸ்ட்டு போட்டுக்குங்க. ஃபோன் பண்ணி பக்கவாதம் வர்றதுக்கு முன்னால் எத்தனை வருஷம் பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டேன்னு கேளுங்க. 10 பேர்த்தில் 8 பேர் நான் ஏற்கனவே 5 வருஷம் 8 வருஷம் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் பிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டா பக்கவாதம் வரும்னு கேட்டிங்கன்னா, எப்போ இருதயத்தை கட்டிப்பிடிச்சி வச்சுட்டீங்களோ, பிபி நார்மலாக வச்சுக்கிறீங்களோ, உங்கள் உடம்புல இருக்கிற செல்கள் புதுப்பிக்க நிறுத்துது இல்லையா? உடம்புக்குள்ள இருக்கிற புதுப்பிக்க நிற்கிறதுனா பரவாயில்ல, மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகளுக்கு செல்களுக்கு எப்போ ஒரு ஆபத்து வருதோ அதுக்கு பேர் தான் பக்கவாதம். பக்கவாதங்கிறது கை கால் வாய் சம்மந்தப்பட்ட நோய் கிடையாது. பார்க்குற கை கால்லாம் அப்படி முறுக்கிடும், நம்ம நினச்சிக்கோ கை கால் சம்மந்தப்பட்ட நோயின்னு. கிடையாது. இந்த காலையும் இந்த கையையும் இந்த வாயையும் இயங்க வைக்கிற மூளைக்குள்ள இருக்கிற செயல்படுத்துகிற செல்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது வேலை செய்ய முடியாமல் பண்ணிடுது. இது மூளை சம்மந்தப்பட்ட நோயே தவிர கைகால் சம்மந்தப்பட்ட நோய் கிடையாது. இது கூட தெரியாமல் ஃபிசியோதெரபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து கையை காலை ஆட்டி விட்டு 250 ரூபா வாங்கிட்டு போவாங்க. புரிஞ்சுக்குங்க, எந்த கையை காலையும் ஆட்டி வருது மூலமாக பக்கவாதத்தை குணப்படுத்த முடியாது. மூளைக்குள்ளே போய் யார் ஃபிசியோதெரபி பண்ணுவீங்க? பிரச்சனை மூளைக்குள்ளேயா கைக்குள்ளேயா? அப்போ இந்த நாளையும் யார் ஒழுங்காக சரி பண்ணி பிரிந்து வைக்கிறீங்களோ பக்கவாதம் வந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிற டெக்னிக்கை நாளையும் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்கள் மூளைக்குள்ள இருக்கிற நரம்புகளுக்கு என்ன பொருள் வேணுமோ, நம்ம இங்கே எப்போ சப்ளை பண்ணிட்டோமோ அவருக்கு என்ன வேணுமோ அவரே எடுத்துக்கிட்டு தன்னை எப்போ குணப்படுத்துகிறாரோ அப்போ பக்கவாதம் குணமாகும். புரிஞ்சுக்குங்க, பிபிக்கு மாத்திரை சாப்பிடும் பயப்படாதீங்க, பக்கவாதம் வந்து பயப்படாதீங்க. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் குணப்படுத்துகிற டெக்னிக் கற்றுக்க போகிறோம் இன்னைக்கு. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் பிபியை நார்மலாக விட்டு பார்த்து அழகாக குணப்படுத்தலாங்க. அப்போ இருதயம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தங்கிற ட்ரெயின் வரும் பொழுது பிபி அப்படிங்கிற ப்ரெஷர் ஏறுறாரு, அவ்வளோதாங்க. அடுத்து நுரையீரல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தம்ங்கிற ட்ரெயின் வரும் பொழுது நுரையீரல் என்ன பண்ணுறாருன்னா பாருங்கள், இந்த காற்றுல ஏர்செல் டவரு, பிஎஸ்என்எல் டவரு, ஹச்சு எல்லாம் தூசு துரும்பு குப்பா கூளை எல்லாமே இந்த காற்றுல இருக்குல்ல. இந்த காற்றுல எல்லாமே இருக்கும் பொழுது மூக்கு வழியாக காற்றை இழுத்து அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இந்த நுரையீரல், யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய அற்புத சக்தி இருக்கிற, எவ்வளோ அறிவாளியாக இருந்தாருன்னா காற்றுல இருக்கிற அந்த நுரையீரலை மட்டும் தனியாக பிரித்து ரத்தம்ங்கிற ட்ரெயின் வரும் பொழுது நுரையீரல் அந்த ஆக்சிஜனை ரத்தத்தில் ஏற்றி விட்டுறாரு. இப்போ உங்கள் ரத்தம்ங்கிற ட்ரெயினில் ஆக்சிஜன் சுற்றிட்டு இருக்கு. முடியிலேருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லுக்கும் சர்க்கரையும் ஆக்சிஜன் வேணும்னு பார்த்தலைங்களா? அப்போது இந்த அம்மா தான் முடியிலேருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற அம்மா. இவரும் சொந்தமாலாம் யோசிக்க மாட்டார். வேகமாக ஓடும் பொழுது வேகமாக வேலை செய்வார், அமைதியாக உட்காந்து கம்மியாக வேலை செய்வார். அப்போ என்ன அர்த்தம்? இவருக்கு யார் ஆர்டர் கொடுக்குறா? ஒரு கம்பெனி இருக்குது. எப்படி கம்பெனி வேகமாக வேலை செய்வாங்க? நிறைய ஆர்டர் வந்தால் நிறைய வேலை செய்வாங்க, ஆர்டர்லாம் சும்மா இருப்பாங்க. அந்த மாதிரி நுரையீரல் அப்படிங்கிற கம்பெனிக்கு எத்தனை கிளையண்ட்டு ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்வார். புரிஞ்சுக்குங்க, நுரையீரல் ஆஸ்துமா வீசிங்னு சொல்கிறாங்க. இதுவும் தமாசா இருக்கும்.
வீசிங் அப்படிங்கிறது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. இப்போ எப்படி குணப்படுத்துவீங்க? ஆஸ்துமாங்கிறது நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோயே கிடையாது. உதாரணத்துக்கு கிட்னி ஒருத்தருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கிட்னி என்ன பண்ணும்? தன்னை குணப்படுத்துறதுக்காக அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கோம். எப்போ நம்ம உடம்புல ஒரு செல்லுக்கு பிரச்சனை வருதோ அதுக்கு சர்க்கரை வேணும், ஆக்சிஜன் வேணும், பிபி வேணும். இது 3 வந்தே தீரும். அப்போ நுரையீரல் என்ன பண்ணும்? காற்று சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். அது குணமே ஆகாது. ஏன்னா கெட்டுப்போன பொருள் வச்சிருக்கீங்க, பொருள் இல்லை, இது அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? நுரையீரல் கெட்டுப்போன கிட்னியை புதுசு பண்ணுறதுக்காக நிறைய ஆக்சிஜன் கொடுத்து 24 ஹவர்ஸ் தூங்காது. அந்த கிட்னி புதுசு பண்ணாத வரைக்கும் நுரையீரல் தூங்காது. ஆக்சிஜன் கொடுத்து 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 ஓஞ்சி போய் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். நாம் நினச்சிக்குவோம் இது நுரையீரல் நோயின்னு. அவருக்கு கிட்னி நோய். கிட்னியில் நோய் இருக்கிறதுனால வீசிங் வந்துருச்சு, ஆஸ்மா வந்துருச்சு. இது ஒருத்தருக்கு, உடனே அதை நினச்சிக்காதீங்க. இன்னொருத்தருக்கு கல்லீரல் கெட்டு போச்சு. கல்லீரல் தன்னை குணப்படுத்துறதுக்காக நிறைய ஆக்சிஜன் கேட்டால் வீசிங் வரும், ஆஸ்மா வரும். இந்த மாதிரி முடியிலிருந்து நகை வரைக்கும் எத்தனை செல்களுக்கு காற்று மூலமாக தேவைப்படுற சத்து பொருள் டிஃபிஷியன்சி இருக்குதோ, பற்றாக்குறை இருக்கோ, தேவை இருக்குதோ, அந்த அளவுக்கு நுரையீரல் வேலை செய்யணும். புரிஞ்சுக்குங்க. நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த நோயை குணப்படுத்தினாலும் முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்கள் ஆஸ்துமா வீசிங் குணப்படுத்த முடியும். ஆஸ்மாக்காக 30 வருஷம் 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு எவ்வளோ டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்களா, குணப்படுத்த முடிஞ்சுதா? இங்கே மட்டும் ஸ்கேன் பண்ண வேண்டியது, இங்கே மட்டும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது, பப் அடிக்க வேண்டியது, மாத்திரை சாப்பிட வேண்டியது, குணப்படுத்த முடியாது. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லையும் குணப்படுத்தினா மட்டும்தான் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும். நான் கடைசி எங்கே வரேன்னு புரிஞ்சிருப்பீங்க. சயின்டிஃபிக்காக வந்துட்டே இருக்கிறேன். எந்த உறுப்புகள்லையும் தனிப்பட்ட நோய் கிடையாது. ஒரு நோய்னா எல்லா செல்கள்லையும் கலந்து இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பாருங்க, மூக்கு வழியாக போகிற காற்று நுரையீரல் வழியாக ஆக்சிஜன் வந்து ரத்தத்தில் கலந்து, ரத்தத்தில் ஆக்சிஜன் சுற்றிட்டு இருக்கு, செல்லுக்குள்ளே போகுது. செல்லுக்குள்ளே போனவொடனே கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். இந்த கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் ரத்தத்தில் வந்து மறுபடியும் ரத்தம் நுரையீரலுக்கு வரும் பொழுது மூக்கு வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. அதாவது எந்த உறுப்பு ஒரு பொருளை தூக்கி உள்ள போடுதோ அந்த பொருள் ரத்தத்தில் போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த பொருள் அந்த உறுப்பு வெளியே அனுப்புது. சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிடும் பொழுது வடை, போண்டா, பஜ்ஜி, பாயாசம் பேர் வச்சுருப்போம். நம்ம உடம்புக்கு அந்த பேர்லாம் தெரியாது. இந்த உதடு வரைக்கும் தான். நீங்கள் எதை போட்டாலும் வாயில் 20% ஜீரணம் நடந்து, வயிற்றில் 40% ஜீரணம் நடந்து, வயிற்றுக்கு அப்புறம் சிறுகுடலில் 40% ஜீரணம் நடந்து அங்கே என்ன பொருளாக மாறும்னு கேட்டிங்கன்னா சர்க்கரையாக மாறும். நீங்கள் 100 கிலோக்கு சாப்பிடுங்க, 100 கிலோவில் 75 கிலோ சர்க்கரையாக தான் மாறும். ஏன்? முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லும் சர்க்கரை வச்சு தானே உயிரோடு இருக்குது. நீங்கள் இட்லி, வடை, போண்டா, பஜ்ஜி எதை சாப்பிட்டாலும் அதில் சர்க்கரை இருக்குது. ஆனால் சர்க்கரை இனிப்பு மட்டும் சாப்பிட மாட்டீங்க, சுகர் ரைஸ் ஆயிரும் சொல்லிட்டு. இட்லி சர்க்கரை இல்லையா? யார் சொன்னா உங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு சொல்லி? இட்லியும் சர்க்கரை இருக்குது, பரோட்டாவில் சர்க்கரை இருக்குது, எல்லாத்துலேயும் சர்க்கரை இருக்குது. சர்க்கரை வகையில் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இட்லியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இட்லி தான் சர்க்கரை. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டில் முக்கால்வாசி சர்க்கரையாக மாறும், மிச்சது கால்வாசி புரோட்டீனு, விட்டமின், அயன், சோடியம், இந்த மாதிரி வைட்டமின்கள்லாம் மாறும். கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, விட்டமின், ஃபேட்டு, மினரல்ஸ், மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, உயிர்ச்சத்து, தாது பொருட்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த சிறுகுடலில் சத்து பொருளாக மாறிடும். சிறுகுடலில் வில்லைஸ்ன்னு சொல்லுவாங்க, உணவு உறிஞ்சிகள், நூடுல்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு சாப்பாட்டில் கிடைச்ச சத்து பொருளெல்லாம் எடுத்து கல்லீரலில் கொடுத்துரும். லிவர் என்ன பண்ணும்? கல்லீரல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ரத்தம்ங்கிற ட்ரெயின் வரும்பொழுது இந்த கல்லீரல் சாப்பிட்ட சாப்பாட்டு மூலமாக கிடைச்ச சத்து பொருள் எல்லாம் அந்த ட்ரெயினில் ஏற்றி விட்டுருது. இப்போ உங்கள் ரத்தத்தில் சர்க்கரை, புரோட்டீன், விட்டமின்லாம் சுற்றிட்டு இருக்கு. முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லும் சர்க்கரை சாப்பிடுது, புரோட்டீன் சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சுன்னா லெட்டின் போகுது. அந்த லெட்டின் மறுபடியும் ரத்தம் வழியாக சுற்றிட்டு வந்து கல்லீரல்கிட்ட வரும்போது கல்லீரல் அதை லெட்டினாக மூத்திரமாக அமைச்சிருது. அப்போது உங்கள் கல்லீரலை குணப்படுத்தணும்னா முடியிலிருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களுக்கும் சாப்பாட்டு மூலமாக கிடைக்கிற சத்து பொருளுடைய தேவையை கம்மி பண்ணால் தான் குணப்படுத்த முடியும். அப்போ எத்தனை செல்லு நோயோடு இருக்கோ அத்தனை செல் நிறையா சாப்பிடும், அப்போ கல்லீரல் பாதிக்கும். அப்போ கல்லீரலை குணப்படுத்துறதுக்கு தனி டெக்னிக் கிடையாது. நீங்கள் அதை மட்டும் அறுத்து ஆப்ரேஷன் பண்ணால் குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி குடிக்கிற தண்ணி, நம்ம தண்ணி குடிச்சிடுறோம், இல்லை தண்ணி, டீ, காஃபி, தண்ணி குடித்தோம்னா நாம் குடிக்கிற தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் சிறுநீரகம் அப்படிங்கிற கிட்னி தான் அதில் இருக்கிற சத்து பொருளையெல்லாம் பிரித்து ரத்தம்ங்கிற ட்ரெயினில் ஏற்றி விட்டுருது.
தண்ணி மூலமா கிடைச்ச சத்து பொருட்கள் ரத்தத்துல சுத்திட்டு போய் முடியிலிருந்து நகம் வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் உள்ள போகுது. அது கழிவு பொருளா திரும்பி வரும் பொழுது ரத்தம் வழியா மறுபடியும் வரும் பொழுது சிறுநீரகம் அப்படிங்கிற கிட்னி, மூத்திரப்பை அப்படிங்கிற யூரினரி பிளாடர் வழியா அதை மூத்திரமா அமுச்சு வச்சிருது. பாருங்க, இதாங்க உடம்பு. இதுக்கப்புறம் நோயை பத்தி பேசினா புரியும். முதல்ல உடம்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இருதயம் என்ன பண்ணுது? பிபியை கொடுக்குது. பிபியை குணப்படுத்தணும்னா இருதயத்தை குணப்படுத்தினா பத்தாது, உடம்புல இருக்கிற எல்லா செல்லையும் குணப்படுத்தணும். நுரையீரல் என்ன பண்ணுது? காத்துல இருக்கிற நல்ல பொருளையெல்லாம் தூக்கி உள்ள கலக்குது. சுத்திட்டு போய் செல்லுக்குள்ள போய் திரும்பி கழிவு பொருளா வரும் பொழுது நுரையீரல் காத்து வழியா வெளியே அனுப்பிச்சிருது. சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சத்து பொருள் வாயில ஜீரணமாயி, வயிற்றுல ஜீரணமாயி, சிறுல ஜீரணமாயி வில்லி சுரிஞ்சு கல்லீரலில் கொடுத்து ரத்தத்தில் கலந்து சுத்திட்டு போய் செல்லுக்குள்ள போய் கழிவு பொருளா வந்தோடனே கல்லீரல் வெளியே அனுப்பிச்சிருது. குடிக்கிற தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருளையும் சிறுநீரகம் பிரித்து ரத்தத்தில் கலக்குது. ரத்தம் சுத்திட்டு போய் செல்லுக்குள்ள போய் திரும்பி வரும் பொழுது அந்த கழிவு பொருள் மூத்திரப்பை வழியா யூரினா போகுது. இதுதாங்க உடம்பு. இப்போ நாம ஒவ்வொரு நோயை பத்தி பார்க்கலாங்க. முதல்ல சர்க்கரை நோயை பத்தி பார்க்கலாங்க. நிறைய பேர் சக்கரை நோயோட வந்திருப்பீங்க. பல பேர் சக்கரை நோய் இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. சரி, நமக்கு தான் இந்த நோய் இல்லையே, நாம் ஏன் கேட்கணும்னு சொல்லி விட்டுறாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் யாராவது ஒன்று செக் பண்ணிட்டு சக்கரை நோய் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போவே கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் சக்கரை நோயிலையும் தப்பிச்சுக்கலாம். சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும்னு சொல்கிறாங்களா? உண்மை. நானும் சொல்கிறேன், சக்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும். இது உண்மை. திருப்பி போடுங்க, சக்கரை நோய் குணப்படுத்தினா எல்லா நோய் குணப்படுத்திடலாம். அப்போ அது உண்மையாக தான் இருக்கணும். அதனால் இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயை குணப்படுத்துறதும் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துறதும் ஒரே டெக்னிக். ரெண்டுக்கு வேறு வேறு வித்தியாசமே இல்லைங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கேன்சர் வேறு நோய், சர்க்கரை வேறு நோய், ரெண்டும் ஒன்று தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதை பற்றி நான் விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல சர்க்கரை பற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். அதனால் யாருக்கு என்ன நோய் இருக்கோ தயவு செய்து இந்த சர்க்கரை நோய் பற்றி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சர்க்கரை நோயை குணப்படுத்த தெரியாத எந்த நோயாளியாலையும் எந்த நோயை குணப்படுத்திக்க முடியாது. அதே மாதிரி சர்க்கரை நோயை குணப்படுத்த தெரியாத எந்த மருத்துவராலையும் உலகத்தில் எந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஒரு செல்லை பற்றி பார்த்தோம். செல்லுங்கிறது ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குது, தோல். செல் என்ன பண்ணுது? கதவை திறக்குது. சர்க்கரைங்கிற ஒரு பொருளை தூக்கி உள்ளே போட்டு எரிச்சு அது மூலமாக சக்தி கிடைக்குதுன்னு பார்த்தோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாயில ஜீரணமாகி சர்க்கரையாக வந்து ரத்தத்தில் போய் கலக்குது. சாப்பிட்ட சாப்பாடு மூலமாக கிடைச்ச சர்க்கரை ரத்தத்தில் கலந்து செல்லுக்குள்ளே போகும். செல்லு என்ன பண்ணும்? சர்க்கரை பார்த்துட்டு இருக்கோம். சர்க்கரை உள்ளே போய் செல்லு என்னை உள்ள தூக்கிக்கோன்னு சொல்லும். உங்கள் செல்லு சொல்லும், நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு செல்லு கால்சியம், அயன், சோடியம், விட்டமின் எதுவாக இருந்தாலும் உள்ள தூக்கி போட்டுக்கும். ஆனால் ஒரு சர்க்கரையை மட்டும் உள்ள தூக்கி போட்டுக்காது. ஏன்னா அந்த சர்க்கரை நல்ல சர்க்கரையா இல்லை கெட்ட சர்க்கரையான்னு தெரியாமல் ஒரு செல்லு ஒரு சர்க்கரை தூக்கி உள்ளே போட்டுக்காது. நல்ல சர்க்கரை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒழுங்கா ஜீரணமான சர்க்கரை நல்ல சர்க்கரை, ஒழுங்கா ஜீரணம் ஆகாத சர்க்கரை கெட்ட சர்க்கரை, அவ்வளோதாங்க. அதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உருவாகிற சர்க்கரை ரத்தத்தில் கலந்த உடனே செல்லுக்குள்ளே போகும். செல்லு என்ன பண்ணும்? வெறும் சர்க்கரை எடுத்து உள்ளே போட்டுக்காது. ஒரு சர்க்கரை எடுத்து பார்த்தோம், இது வெறும் சர்க்கரை போட்டுக்காது. ஆனால் வெறும் கால்சியம், வெறும் அயன், சோடியம் தூக்கி உள்ளதுக்கு போட்டுக்கும். சர்க்கரை மட்டும் என்ன பண்ணும்? நீ வெறும் சர்க்கரையாக இருந்தால் உள்ள எடுத்துக்க மாட்டேன், நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு கேட்கும். சர்க்கரை சொல்லும், நீ தான் செக் பண்ணும், எனக்கு என்ன தெரியும் சொல்லும். வெறும் சர்க்கரையை ஒரு செல்லு உள்ளதுக்கு போட்டுக்காம அது நல்ல சர்க்கரையாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கும். அதுக்கு ஒரு செல்லு வச்சிருக்கிற ஃபார்முலா என்னன்னா, இங்கே பாரு சர்க்கரை, நான் ஒன்று உள்ளே எடுத்துக்க மாட்டேன். நீ அந்த பக்கமாக போனீங்கன்னா பேங்க்ரியாஸ்னு ஒரு உறுப்பு இருக்கும், கணையம். தமிழில் கணையம், இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ். அந்த உறுப்புக்கிட்ட போனீங்கன்னா உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு நீ நல்லவனா இருந்தா, ஒழுங்கா ஜீரணமாக இருந்தீங்கன்னா உனக்கு இன்சுலின் அப்படிங்கிற கணைய நீரை அந்த பேங்க்ரியாஸ் கொடுக்கும். நீ அந்த எந்த பேங்க்ரியாஸ் உனக்கு இன்சுலின் கொடுக்குதோ அந்த சர்க்கரை மட்டும்தான் நல்ல சர்க்கரை, நான் உள்ளே எடுத்துக்குவேன். எப்போ உனக்கு இன்சுலின் இல்லையோ நீ ஒழுங்கா ஜீரணமான இன்சுலின் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடும். இது நான் சொல்ல சயின்ஸ் இல்லைங்க, உலக சயின்ஸ். ஒரு செல்லு இன்சுலின் இல்லாமல் ஒரு சர்க்கரையை உள்ளே எடுத்து போட்டுக்காது.
அது நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு கணையம்ங்கிற உறுப்பு இருக்கு. சர்க்கரை செல்லுக்கிட்ட போய் பார்த்துட்டு உள்ள எடுத்துக்க மாட்டியா, சரி நான் போறேன், நீங்க போகும். அப்போ பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற உறுப்பு கணையம். இங்கிலீஷ்ல கணையம், இங்கிலீஷ்ல பேங்க்ரியாஸ், தமிழ்ல கணையம். இங்கிலீஷ்ல இன்சுலின், தமிழ்ல கணைய நீர். அவ்வளவுதாங்க, புரிஞ்சுக்குங்க. பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ரத்தம்ங்கிற ட்ரெயின் வரும் பொழுது இந்த கணையம் என்ன பண்ணும், ஒவ்வொரு சர்க்கரை டெஸ்ட் பண்ணும். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமா இருக்குதோ இந்த சர்க்கரை நல்ல சர்க்கரைன்னு சொல்லி இன்சுலின் கொடுத்து நீ செல்லுக்குள்ள போன்னு சொல்லும். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலையோ, நீ ஒழுங்கா ஜீரணமாகல, கெட்ட சர்க்கரை, நீ இந்த கெட்ட சர்க்கரை செல்லுக்குள்ள போச்சுன்னா செல்லு கெட்டு போயிரும் சொல்லி அந்த சர்க்கரைக்கு உங்க பேங்க்ரியாஸ் இன்சுலின் கொடுக்காது. ஏங்க, நான் 30 வருஷமா சுகர் நோயாளி, இன்சுலின் போட்டிருக்கிறேன். நான் பார்க்காத டாக்டர் கிடையாது. எனக்கு நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரை பற்றி யாருமே சொல்லலையே, புதுசாக உட்காந்து என்ன கதை சொல்லிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. உண்மை, அதை பற்றி தெளிவாக நான் பேச போகிறேன். சயின்டிஃபிக்காக பேசுகிறேன், சும்மாலாம் பேசலைங்க. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு புதுசாக இருக்குது, இதுவரை கேள்விப்படாத புதுசாக இருக்குது, இது உண்மையா அப்படின்னு சந்தேகம். அவ்வளோதானாங்க, தெளிவுபடுத்திடலாம். இப்போ நம்ம உடம்புல ஒரு ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்கரைக்கும் பேங்க்ரியாஸ் என்ன பண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணும். நல்ல சர்க்கரையாக இருந்தால் இன்சுலின் கொடுக்கும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் கொடுக்காது. அப்போ ஒவ்வொரு சர்க்கரைக்கு ஒரு இன்சுலின், இதுதான் கணக்கு. ஒரு குழந்தை இருக்கு, குழந்தையா இருக்கும் பொழுது மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பிடும், நினைச்சா தூங்கும், நினைச்சா வேண்டாம் துப்பிடும், மனசுக்கு பிடிச்சி கள்ளங்கவடம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுங்களேன் குழந்தை. இந்த குழந்தை சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா சர்க்கரையும் நல்லா ஜீரணமாகி 500 சர்க்கரை உருவாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 500 சர்க்கரை ரத்தத்தில் கலந்துருச்சு. இப்போ குழந்தையோட உடம்புல 500 சர்க்கரை நல்ல சர்க்கரை நல்லா ஜீரணமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைக்கு என்ன வித்தியாசம்னா, நல்லா ஜீரணமான சர்க்கரை நல்ல சர்க்கரை, ஒழுங்கா ஜீரணமான சர்க்கரை கெட்ட சர்க்கரை. இப்போ அந்த குழந்தைக்கு ஒழுங்கா ஜீரணமான 500 சர்க்கரை ரத்தத்தில் சுற்றிட்டு இருக்கு. இந்த 500 சர்க்கரையும் செல்லுக்குள்ளே போக முயற்சி பண்ணுது. செல்லு சொல்லுது, நான் உன்னை எடுத்துக்க மாட்டேன், நீ போய் பேங்க்ரியாஸ்ட்டை போய் செக் பண்ணிட்டு வான்னு. இந்த 500 சர்க்கரையும் பேங்க்ரியாஸ்ட்டை போன உடனே அந்த குழந்தையோட பேங்க்ரியாஸு 500 சர்க்கரையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையே 500 சர்க்கரை நல்லா ஜீரணமாக இருக்கேன்னு சொல்லிட்டு 500 இன்சுலின் திறந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நல்ல சர்க்கரையா இருக்கு, இன்சுலின் திறந்துருச்சு. இப்போ அந்த குழந்தையோட ரத்தத்தில் 500 நல்ல சர்க்கரை சுற்றிட்டு இருக்கும் பொழுது செல்களுக்கு தேவை 300 சர்க்கரை தான் வச்சுக்கங்களேன். இப்போ கதவை திறந்து பார்க்குது செல்லு, பரவாயில்ல இன்சுலினோட இருக்கு உழுதிக்கு போட்டுக்குது. ஆனால் குழந்தையோட உடம்புல இருக்கிற செல்களுக்கு 300 சர்க்கரை தான் தேவைன்னா 300 மட்டும் செல்லுக்குள்ளே போகும், 200 போகாது. இப்போ அந்த குழந்தைக்கு சாப்பிட்டோன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் 500 இருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறனால யாரும் செக் பண்ணி பார்க்கல. 300 செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறமா 200 இருந்திருக்கும். அப்போ யாரும் செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் 200 இருந்திருக்கும். இந்த 200 என்ன ஆகும், நீங்கள் வீட்டுக்கு 500 ரூபா சம்பாரிச்சிட்டு போகிறீங்க. 500 ரூபாயும் நல்ல நோட்டுன்னு வச்சுங்களேன். 300 ரூபா தான் குடும்ப செலவுக்கு தேவைப்படுது. 300 ரூபா குடும்ப செலவுக்கு பயன்படுத்திட்டீங்க. இந்த 300 ரூபா குடும்ப செலவு பயன்படுத்தணுன்னு மிச்சம் இருக்கிற 200 ரூபாயை கிழிச்சு குப்பையில் போடுவீங்களா, இல்லை சேமித்து பீரோவில் வைப்பீங்களா? சரி, இந்த இன்னைக்கு இவ்வளோதான் நமக்கு தேவை, போதும், எதுக்கு 200 ரூபா மிச்சமாக இருக்குன்னு யாராவது கிழிச்சு குப்பையில் போட்டுருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க, 10 ரூபா நோட்டாக இருந்ததுன்னா 2 100 ரூபா நோட்டாக மாற்றி உங்கள் பீரோவில் கொண்டு சேமித்து வைப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எப்போ ரத்தத்தில் தேவைக்கு அளவுக்கு அதிகமாக சர்க்கரை வித் இன்சுலினோட நல்ல சர்க்கரை எப்போ நிறையா இருக்குதோ கல்லீரல் என்ன பண்ணுவார், பார்த்துட்டே இருப்பார். என்னது இந்த சர்க்கரை நிறையா சுற்றிட்டு இருக்குது, ஆனால் நல்ல சர்க்கரையாக இருக்குது, இன்சுலின் இருக்குது, செல்லுக்குள்ளே போயிருச்சு, அது முடிஞ்சு போச்சு, ஓ அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த 200 சர்க்கரையை ஒன்று சேர்த்தி ஒரு சர்க்கரையாக மாற்றிடுவார். நாம் எப்படி 10 ரூபா நோட்டா 200 ரூபா 100 ரூபா நோட்டாக மாற்றணுமோ அந்த மாதிரி 200 சர்க்கரையை ஒன்றா மாற்றினா அதுக்கு பேர் தமிழில் செறியூட்டப்பட்ட சர்க்கரைன்னு பேர், இங்கிலீஷில் கிளைகோஜன். கல்லீரல் என்ன பண்ணும், அதிகப்படியாக இருக்கிற சர்க்கரையை அப்படி ஒன்று சேர்த்தி ஒரு சர்க்கரையாக மாற்றி கிளைகோஜன் அப்படிங்கிற பொருளாக மாற்றி நம்ம உடம்புல பீரோ சதை நார்கள் மசில்ஸை கொண்டு சேமித்து வச்சிடும். 1 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு பக்கம் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்கும், ஆனால் வேல்யூ வேறு வேறு தானே, மதிப்பு வேறு. அந்த மாதிரி சர்க்கரையும் குளுக்கோஸ்னு என்னென்னா, ஒரு சர்க்கரைக்கு பேர் குளுக்கோஸுங்க. 10 குளுக்கோஸ் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிளைகோஜன். எங்கள் இத்தனை வருஷமாக சுகர் பேஷண்ட்டுக்கு குளுக்கோஸு சுகர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கிளைகோஜன்னா என்னன்னு தெரியுமா? இப்போ போய் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, கிளைகோஜன்னா என்னன்னு கேளுங்க. நம்ம உடம்புல
எக்ஸ்ட்ரா இருக்கிற சர்க்கரையை கிளைகோஜனாக மாற்றி ரூபோனோட்டாக மாற்றி